வணக்கம், ஓகே. வெல்கம் டு தமிழ் நிகாஸ் பாட்காஸ்ட். வணக்கம் ஷோரி. வணக்கம் ஐயா. ஸோ இது இப்போதைக்கு நானும் ஷோரி தான் இணைஞ்சிருக்கோம். மைல்ஸ் சின்ன வேலையா வெளியில இருக்காரு. ஒன்ஸ் அவரும் நடுவில் இணைவாருன்னு நம்புறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா, இந்த ஜஸ்ட் அதான் சாத்தானின் நிகழ்ச்சி பிக் பாஸை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற போக்கில் ஒரு சினிமா பேஷன் வந்து அது ரொம்ப டீட்டெயில்டா இல்லை, ஜஸ்ட் ஒரு பிக் பாஸ் ரேஜ் பெயிட்டிங் ரேண்ட் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். சூரிய இணைஞ்சிருக்காங்க, அதை பத்தி தான் பேசலான்னு. சரி, அப்புறம் பிக் பாஸ் எப்போ நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க? பிக் பாஸ் 2000 எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஐயா? 16 17 அந்த டைம்ல தான் நினைக்கிறேன். ஆமா, 2015 16 தான். 2016 கமலையா வந்து ஸ்டார்ட் பண்ணி வர்றாரு. ஆமா, இருக்கும், நம்ம அப்படியே சாட் ஜிபிடியா சைடுல வச்சுக்கலாம், நம்ம டேட்டா ஏதாவது தப்பா சொல்லிருப்போம். அது பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு மன்னிச்சுக்கங்க, காலைல விழுந்துடலாம். அது பரவாயில்ல. பிக் பாஸ்ல எல்லாம் எத்தனை வாட்டி தப்பு பண்ணிட்டு சாரி கேக்குறாங்க. நம்ம சாரி கேட்டா லிசனர் சேர்த்துக்க மாட்டாங்களா என்ன? அதான் பிரச்சனை, சேர்க்க மாட்டாங்க, அவங்க போட்டு அடிப்பாங்க. அடி வாங்குறது என்ன புதுசா? பாக்குறேன். அதான் 2017 கமலையா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் சீசனை. எனக்கு ஆக்சுவலா பிக் பாஸ் வரும்போது எனக்கு அதான் பிக் பாஸ் ஸ்டார்டிங்ல வரும்போது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதுவும் இல்ல கமல் போய் ஹோஸ்ட் பண்ணிட்டாரு, என்னடா ஷோ இது. அப்புறம் தான் எனக்கு பிக் பாஸ் ஒரு ஷோ இருக்கு, மத்த லாங்குவேஜ்ல எல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. நானும் அப்படிதாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆமா, அந்த முன்னாடி பேப்பர் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து சினி நியூஸ்ல வந்து போட்டிருந்தேன், அந்த மாதிரி கமல் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்க போறாரு அப்படின்னோடனே எங்களுக்குலாம் செம்ம ஷாக்கு. என்னது கமல் டிவில வராரு, டிவி ஷோஸ்ல வராரா? வெள்ளித்திரையில இருந்து யாராவது சின்ன திரைக்கு வருவாங்களா அப்படி இப்படின்ட்டு. அது எவ்வளோ வேற யாராவது வந்தா பரவாயில்ல, அதுக்கு முன்னாடியும் சூர்யாலாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு வார்த்தை ஒரு லட்சம். இருந்தாலும் வந்துட்டு கமல்லாம் எவ்வளோ பெரிய லெஜெண்ட், அவரு போய் டிவி ஷோஸ் பண்ண வராரு அப்படின்னு எனக்குலாம் ஷாக்கு ஃபர்ஸ்ட். எனக்கு அப்படிதான் வந்துட்டு இந்த ஒரு ஷாக்கோட தான் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் இந்த மாதிரி போனோடனே. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பதான் என் கையில ஃபோன் வந்த புதுசு அது என்ன பிக் பாஸ்ன்னு சும்மா அடிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சது, ஹிந்திலலாம் அது பல சீசன் ஓடி இருக்கு, சல்மான் கான் ஹோஸ்ட் பண்றாரு அப்படின்னே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இன்னும் சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது வந்து இன்டர்நேஷ்னல் இது ஷோ, அது பிக் பிரதர் அப்படின்ட்டு. அங்கேருந்து தான் வந்து இவங்க இன்ஸ்பயர் பண்ணி பண்றாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு கியூரியாசிட்டியில எல்லாருமே அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம் பார்க்கறதுக்கு. நானும் அப்பதான் அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு ஆரம்பிச்சது. உங்களுக்கு எப்படிங்க ஐயா பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்? எனக்கும் அதுதாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் அதான் கமல்னு சொன்ன உடனே என்ன ஐயாக்கு இன்னும் மார்க்கெட் போலி எதுக்கு வராப்பில்லன்னு யோசிச்சிருந்தேன். போயிடுச்சு ஆல்மோஸ்ட். பட் ஆனா அப்பப்போ சில இட்டு படம் கொடுத்திருந்தாரு, என்னன்னு தெரியல என்ன. ஆனா கமல் தெரியும் உங்களுக்கு, அது பிக் ஸ்கிரீன் ஸ்மால் ஸ்கிரீன்லாம் இல்ல, அவர் எங்க கிடைக்குதோ யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ற ஆள் தான். ஸோ அதனால ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன மாதிரி நான் போய் பாக்குறேன். ஆல்ரெடி மற்ற லாங்குவேஜஸ்ல போயிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தா அது 2000 டைம்ல இருந்தே, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே பிக் பாஸ் போயிட்டு இருக்கு அப்ராட்ல. பிரிட்டிஷ் லாங்குவேஜ், அங்க பிரிட்டிஷ்ல போயிட்டு இருக்கு ஒரு பக்கம், யூஎஸ்லயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இப்படி வச்சு இது ஆல்ரெடி இருக்கிற ஷோ தான் போல, அததான் இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீசன் தான் அப்போ அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கும் ஃபுல்லா பார்த்தோம்னா ஞாபகம் இல்லை, பட் ஆனா அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த ஐடியா பிக் பாஸே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதனால பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கமல் வந்து ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி, நான் வந்து நவீனத்தோட வந்து நான் ஒன்றி போக தான் ஆசைப்படுவேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஓடிடில வந்த படமே வந்து விஸ்வரூபம் தான். ஸோ அவரு சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி இந்த மாதிரி, இப்போ வாட்ச்ல நீங்க படம் பார்க்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா கூட நான் அதுலயும் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரு அதனாலதான் அவரு மக்களோட இந்த நவீனத்தோட ஒன்றி போகணும் அப்படின்னு அவரு அப்டேட்டடா இருக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதனாலதான் வந்துட்டு பிக் பாஸ்ல அடிக்கடி சொல்லுவாரு, எனக்கு இந்த மாதிரி இந்த பிக் பாஸ்ங்கிற மீடியம் தான் வந்து மக்களோட எனக்கு கம்யூனிகேட் பண்ண ரொம்ப உதவிகரமா இருக்கு.
வேற எந்த மீடியத்துலயும் எனக்கு இது கிடைச்சிருந்திருக்காது. அதனால தான் நான் இத சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கமல் பிக் பாஸ் சூஸ் பண்ணதுக்கு அப்டேட்டடா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணமும் முக்கியமா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாங்க. அதான் மக்களோட ம். கட்டடா இருக்கணும்னு தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஆமா. அந்த அரசியல் கட்சியும் ஒரு முக்கிய காரணம். கரெக்ட். அதான் அது எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாரு பார்ட்டிய? என்னங்கய்யா? புரியல. கட்சி எப்ப ஆரம்பிச்சாரு அவரு? கட்சி வந்து போன எலக்ஷன்ல 2018ல போன 18ல ஃபர்ஸ்ட் எம்பி எலக்ஷன்ல நின்னு வானதி ஸ்ரீனிவாசனோட 2000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போனாரு. போன எலக்ஷன்ல. இப்ப எம்பி எலக்ஷன் எப்ப நடந்துச்சு? 2024 அப்படி போனா 2000 2019 18, 17ல ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ரேஞ்சில தாங்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த டிவிய உடைச்சது. ஆமாங்க 2018ல ஸ்டார்ட் பண்ணி 2019ல எலெக்ஷன்ல ஆமா. ஆனா ரொம்ப க்ளோஸுங்கய்யா. வானதி ஸ்ரீனிவாசனுக்கும் இருக்கும் 2000 ஓட்ஸ் சம்திங் தான். அந்த ஒரு வீடியோ கூட ரொம்ப வைரல். எலக்ஷன் ரிசல்ட் முடிச்சுட்டு குரூப்பா பழைய கமல் பொங்கல். முன்னாடி நடந்து வர மாரி. அது அதான் பார்த்துருக்கீங்களா ஐயா? பாத்திருக்கேன். அது ரொம்ப ஒரு மாரி ஹார்ட் ஹிட்டிங்கா தான் இருந்துச்சு. அது ரொம்ப க்ளோஸ் இல்ல? ஆமா அந்த டைம்ல கொஞ்சம் அது ஆனா இப்பதான் எனக்கு ஏதோ எல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. பார்த்தா அதுக்குள்ள போயிடுச்சு. எத்தனை வருஷம் போயிடுச்சு? இப்ப சீசன் 9 7 10 வருஷம் ஆயிடுச்சே. 7 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் ஆரம்பிச்சு 10 ஆமா வருஷம். பிக் பாஸ் ஆரம்பிச்சு 9 வருஷம் ஆயிடுச்சு. கட்சியும் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரஜினி வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத கமல் ஆரம்பிச்சாரு. அது பெரிய ஒரு எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல கமல் ஆரம்பிப்பாரு அப்படின்னு. ஆமாங்கய்யா. எங்க அதோட ரஜினி சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாரோன்னு பயந்து கட்சி ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. தேதி பரவால்ல. பின்னர் அறிவிக்கப்படும். சரி விடுங்க. கமல பத்தி ரொம்ப ஆனா நம்ம பிக் பாஸ்க்கு வந்துடலாம். ஓகே, ஓகே. ஓகே. அது நம்ம மேபி சப்போஸ் இந்த சீசன் யாராச்சும் பார்த்து கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க டீடைல்டா பிக் பாஸ பத்தி அதோட ஆரிஜின்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கூட ரிசர்ச் பண்ணி போடலாம். இப்போதைக்கு இந்த இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட ஒரு சின்ன ஒரு ரேம் செஷன் மாதிரி. ஸோ இந்த சீசனை பத்தி என்ன நினைக்கிறீங்க சரி? இந்த சீசன் பத்தி என்ன சொல்றது? எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல இந்த சீசன். ஏன்னா ஏங்க? அது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. ஸ்டார்ட்டிங் ஆரம்பிச்சதே அதுக்கு முக்கிய காரணம் அந்த பார்வதி. அது பார்வதியா? ஸ்டார்ட்டிங்லேருந்தே அது ஒரு இப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு ஆச்சரியம் இருந்துகிட்டே எனக்குன்னு இல்லை. நெறைய பேர் அப்படிதான் ஃபீல் பண்ணாங்க. அது ஏன் அப்படி அதனாலயே இந்த ஷோ ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்குலாம் சண்டை போடும். ஒரு ஒரு கேயோஸ வந்து அது கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலயே எனக்கு பிடிக்கல. ஸ்டார்ட்டிங்லலாம் கொஞ்சம் நான் பார்க்குறதே நடுவுலலாம் கொஞ்சம் விட்டுட்டேன். ஏன்னா எப்ப ஆன் பண்ணாலும் இத தான் காட்டுவாங்க. இது ஏதாவது கத்திக்கிட்டு இருக்கும். அப்ப அப்படின்னு கூட சில சமயம் ஆஃப் பண்ணிட்டு போயிருவேன். அதனாலயே எனக்கு இந்த சீசன் பிடிக்கல. ஆக்சுவலா ஆச்சரியத்தக்க உங்களுக்குங்கய்யா? வரையில ஆக்சுவலா இந்த சீசன் நான் இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லாம் எப்படின்னா பாப்பனா ஃபுல்லா உட்காந்து பார்க்க மாட்டேன். அப்படியே லைக் ம், ம், ப்ரோமோ வரும். அப்புறம் அங்கங்க ம், ஏதாச்சும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஏதாவது நடக்கும்ல. ம், ம், ரொம்ப ம். அந்த மாதிரி எபிசோட்ஸ் மட்டும் பார்ப்பேன். ரொம்பலாம் பார்க்க மாட்டேன். பட் ஆனா இந்த இந்த சீசன் மட்டும் தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த சீசனுக்கு பெருசா எல்லாருக்கும் ஹைப் இல்ல அவ்வளவா. ம், எல்லாரும் ம், இந்த ம். கண்டஸ்டன்ஸ பார்த்துட்டு ஓகே இது வந்து அதான் அந்த சோஷியல் மீடியால இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து போட்ட உடனே ஆப்வியஸா எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு எல்லாருக்கும். எனக்கு என்ன தெரியல ம், அதனால ம். எனக்கு இந்த சீசன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. யாருமே இப்ப பார்க்கலன்னா நம்மளுக்கு லைட்டா ஒரு இது வரும்ல. சரி நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ம், டைம் லைட் ம், இல்லாத ம். போது அந்த மாதிரி சரி இது பார்க்கலாம். அது இல்லாம இதுக்கு முன்னாடி எல்லாருமே அந்த சினிமால இருக்கிறவங்க அப்புறம் இந்த சீரியல் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு அளவுக்கு இமேஜ் இருக்கிற ஆளை பிக் பண்ணி போடுவாங்க. பட் இந்த ம், வாட்டி ம், தான் ஃபர்ஸ்ட் டைம் சோஷியல் மீடியா அந்த ட்ரெண்டிங்ல இருக்கிறவங்க வைரல் ஆனவங்க இவங்களெல்லாம் பிக் பண்ணி போட்ட மாதிரி இருந்துச்சு. அவங்கள நம்ம ம், ம். பார்த்துட்டோம் ஆல்ரெடி செலிபிரிட்டிஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க வந்து மோர் கனெக்டட் எப்படி சொல்றது இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி பீப்புள் வந்து போனவங்க தான். ம், ம், கரெக்டா? ம். இவங்க பேக்ரவுண்ட்ல ஆமாமா. எல்லாம் ஒரு நார்மல் பீப்புளா இருந்து ஒரு ஏதோ சுபிக்ஷா. ஒரு எல்லாருமே இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரா ம், இருக்கட்டும், சுபிக்ஷா இருக்கட்டும், எக்ஸெப்ட் ம். அந்த வைல்ட் கார்டு என்ட்ரில வந்தவங்க சபரி, கன்னி இந்த அவங்கலாம் கேங்க விஜய் தவிர டிவி ப்ராடக்ட்ஸ். ஆமாமா. ஒரு பாதிக்கு பாதியாச்சு கொஞ்சம் அந்த பப்ளிக்ல இருந்து போன மாதிரி இருந்துச்சு. சரி, ஆனா இவங்கள போட்டா எப்படி இவங்க பிஹேவ் பண்ணுவாங்க? இது இந்த மாதிரி இருக்கும். லைட்டா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சோ அதனால தான் ம், ஓகே ம், இது சும்மா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ம், ஆரம்பிச்சேங்க பார்க்கறதுக்கு. ம்.
நானும் அப்படிதாங்க யாச்சும். போன சீசன்லாம் போன சீசன் யார் வின் பண்ணா? அசீம் தானே? போன சீசன் இவங்க சௌந்தர்யா சீசன் 8. சௌந்தர்யாவா? சௌந்தர்யா சௌந்தர்யா சௌந்தர்யான்னா அந்த இல்லையே! அதான் இந்த இது சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்தாங்க. அவங்க வின் பண்ணாங்களா? ஆமா போன சீசன் அவங்க இவங்க தானே. இல்ல. இல்ல அர்ச்சனா. போன சீசன் தான் அர்ச்சனான்னு நினைக்கிறேன். ஆமா அர்ச்சனா. கரெக்ட். அதுக்கும் போன சீசன் தான் அசீம் இல்ல? ஆமா ஆமா. ஆ கரெக்ட். அது அந்த பொண்ணு சாண்டா கிளாஸா வந்தது இல்லைங்கய்யா வின் பண்ணது. அர்ச்சனா தான். எப்ப சொல்றீங்க? போன சீசன் சொல்றேன். போன சீசன் சௌந்தர்யா தானங்க. சௌந்தர்யாவா? ஆமா வின் மேம். பண்ணதா? ஆமா வின் பண்ணது சௌந்தர்யா போன சீசன். போட்டு பாருங்க. இல்ல சாரி தப்பா சொல்லிட்டேன். இவன் ம். முத்துக்குமரன் சாரி ஆ சௌந்தர்யா வந்து ரன்னரா முத்துக்குமரன். வந்தா. கரெக்ட். மறந்து சௌந்தர்யாவே மைண்ட்ல ஆ நின்ட்டாளா அதனால சௌந்தர்யான்ட்ட முத்துக்குமரன் கரெக்ட். தான் ஜெயிச்சிருக்காப்புல. ஆ, அதுக்கும் சீசன் தான் அசீம். ஆ. இந்த நான் போன சீசன் பார்க்கலங்கய்யா சரியா. அதுக்கு முன்னாடி அசீம், ஷிவினு, அப்புறம் அந்த விக்ரமன் அது நல்லா விரும்பி பார்த்தேன். போன சீசன் பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த சீசன் ஓரளவு பார்த்தேன். அதான் கன்ஃப்யூஷன். ம். ஓகே அதான் ஓகே இப்போ ஓகே. ம். சொல்லுங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டு இன்னும் இது டெலிகாஸ்ட் ஆவல. இப்போ கானா வினோத் பெட்டி எடுத்துட்டாருன்னு ட்விட்டர்ல பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இது இன்ஸ்டாலயும் நான் பார்த்தேன். ம். இந்த எபிசோட் வரும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. கானா வினோத் ஆனா சான்ஸே இல்லையே. எப்படி கானா வினோத் அது ஆக்சுவலா உள்ள போய் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னது வந்து கானா வினோத்துக்கு தான் ஃபேம் அதிகமா இருக்குன்ற மேட்ரு கானா வினோத்துக்கே தெரியும். ம். அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு பெட்டி எடுப்பார் அந்த ஆளுன்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல ஆனா உள்ள போய் நெறைய பேரு ரொம்ப கானா வினோத்த இது பண்ண மாரி தான் இருந்தது. கொஞ்சம் புல்லி பண்ண மாரி தான் இருந்தது. கொஞ்சம் ஜெலஸ்ல. எல்லாருமே அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட கானா வினோத் வந்து நல்லா ஜாலியா இருந்தாரு. இவங்க கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள வர வர ஆளு மூஞ்சே சரியில்ல. டல்லா ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசென்ட்டா ட்விட்டர்ல பார்த்ததுல அரோரா தான் மேனிபுலேட் பண்ணி வினோத்த பெட்டி எடுக்க வச்சுருச்சு. அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் கூட போயிட்டுருக்கு. அப்படியே ட்விட்டர்ல பாருங்களேன். அந்த பிக் பாஸ் ஹேஷ்டேக்ல. இன்ஸ்டால சில போஸ்ட் பார்த்தேன். கானா வினோத் ம். எடுத்துட்டாருன்னு. ஆனா நான் ம். பார்க்கல என்னன்னு தெரியல. ஆனா மேபி தெரியல எடுத்தாலும் எடுத்திருக்கலாம். கானா வினோத் ம். வந்து நல்லா எனக்கு ஆக்சுவலா பிடிக்கும் கானா வினோத்த. பட் ம். ஆனா இந்த ம். இப்ப ம். இந்த கவனிச்சீங்களான்னு தெரியல. கொஞ்சம் இந்த பழைய கண்டஸ்ட்ல உள்ள வர லைட்டா கொஞ்சம் ஆட்டிடியூடே மாறின மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. ஆமா. அது யாருமே இப்படி இருந்ததே இல்ல போன சீசன்லலாம். வந்துட்டு அது ஒரு மாரி ஜாலியா போகும். ஆனா இவங்க திருப்பி வந்து கூட சண்டை போட்டுக்கிட்டு, அவங்க வெஞ்சன்ஸ திருப்பி தீர்க்கறதுக்கு வந்த மாரியே இருந்துச்சு. ஏன் இந்த சீசன் மட்டும் இப்படி ஐயோ! வியர்டா முக்கியமா இருக்குன்னே இந்த தெரியல. வியன்னா வியன்னா பொண்ணு இருக்கு பாருங்க. சனியா ஆ வந்து ஐயோ! வன்மத்த ஆமா. கக்கிட்டே இருக்கா. அது ஏன் அப்படி இருக்கு? அது இதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னு நெனைக்கிறேன். விஜே பார்வதிக்கு அந்த கார் டாஸ்க் அப்போ இன்ஸ்டால. அப்ப எல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். விஜய் பார்வதி அது சப்போர்ட் பார்த்தீங்களா? பண்ணா. ஆ விஜே பார்வதி சம்திங் வி சாண்ட்ரா அந்த மாரி நடிக்கிறாங்கங்கிற மாரி அந்த போஸ்ட் நான் சரியா பார்க்கல. ஆனா திட்டிட்டு இருந்தாங்க வியானாவ. அந்த கார் டாஸ்க் அப்ப ஏதோ போஸ்ட் போட்டுச்சு அப்டின்ட்டு. ஆக்சுவலா வியன்னாக்கு கொஞ்சமாச்சும் நல்ல பேரோட போச்சு. இப்போ அதையும் ஃபுல்லா வந்து டேமேஜ் பண்ணிக்கிறா அவ. இங்க வந்ததுலேருந்து தேவையில்லாம. வினோத் அண்ணான்னே சொல்லிட்டு இருந்துச்சு. அவரு நல்ல நேம் இருக்குன்னு சொல்லவும், அவர்ட்ட அப்டியே ஆ நல்லா பேசிட்டு ஆனா மத்தவங்கள வெளில போறதுக்கு முன்னாடி மத்தவங்க வினோத் மேல வன்மத்த கக்கியிருந்தா. பார்த்தீங்களா? ஆமா. ஃபுல் வன்மம். அவரு அந்த லாங்குவேஜ் சரியில்ல. அது இதுன்னு பேசிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த கம்பிய உருவுற டாஸ்க்ல கூட ஏம்மா நீ ம். பேசாதப்பா கம்பிய 2 கம்பி கூட உருவிக்கோமா. ஆனா தயவு செஞ்சு பேசாதன்னு சொல்லியிருப்பாப்ல. ஆமாமா. கையில எடுத்து குடுத்துருவாரு. அது ஏன் அப்படி பேசுதுன்னு இன்ன வரைக்கும் அது புரியல. கூட ஓகேங்க. இது எதுக்கு விக்ரம போட்டு அடிக்குது அது? அதான் தெரியல. வந்தவங்க எல்லாம் விக்ரமையே டார்கெட் பண்றாங்க. ஏன்னே புரியல. எனக்கும் தெரியல. விக்ரம் நான் பார்த்த வரைக்கும், இவங்க வந்து ம். டார்கெட் பண்ணி அடிக்கிற அளவுக்கு ஒண்ணும் பெரிய மேனிபுலேஷனோ, கேம் பிளேயோ பண்ணல அந்த ஆளு. ஆமா. அந்த ஆளு ஓகே. அது ஒரு டம்மி பீஸ் மாரி தான் எனக்கு விக்ரம் தெரிஞ்சுச்சு. அவன் ஒண்ணுமே பண்ணல. பெரிய ஆமா. பெர்ஃபார்மர்ன்னு சொல்லிக்கிட்டு வந்தான். அவங்க அப்பாவ பத்தி ரொம்ப எமோஷனலா பேசுவான். ஆனா கொஞ்சம் அப்புறம் கேம் எப்ப நல்லா பாரு ஆடுனாங்க. அழுதுகிட்டே இருப்பான். ம். விக்ரம் கேம் நல்லா ஆடுனா நடுவுல. ஆ கொஞ்சம் நடுவுல நல்லா தான் கொஞ்சம் ஆடுனான். ஆனா எப்ப பாரு அழுதுகிட்டு, பொலம்பிக்கிட்டு அது ஒரு மாரி பிடிக்கவே இல்ல. அது கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டான்னு நெனைக்கிறேன். ஆனா ஓரளவுக்கு நல்லா தான் ஆடிட்டு இருந்தான் கேம. ம், அதையும் வந்து ம், ம். எனக்கு புரியல. எதுக்கு வந்து இவ்ளோ அடிக்கிறா இவ வன்மத்த ரொம்ப கக்குறா.
ஆமா. கண்டிப்பா. அதே மாரி வன்மத்த இவங்க என்ட்ரியும். யாரு? என்னது? என்ன ரம்யா சொன்னீங்க? ஜோ. ரம்யா ஜோ. ஆ ரம்யாஜா கூட வன்மத்த கக்கலங்க. வந்தா வெளியில என்ன பார்த்தாலும் அத வந்து பேசிட்டு இருக்கா. இவங்க பின்னாடி ம், ம், பேசினது ம், சாண்ட்ரா, அதெல்லாம் பேசிட்டு ம். இருக்கா. அது ஓகே. ஆனா இவ ஓவரா டார்கெட் பண்ணி அதுவும் விக்ரம சம்மந்தமே இல்லாம விக்ரம் போட்டு அடிச்சுட்டு இருக்கா. ஆமா. கிட்டத்தட்ட பார்வதி வந்து சாண்ட்ராவ கார் டாஸ்க்ல என்னென்னலாம் வெர்பல் அப்யூஸ் பண்ணுச்சோ, லிட்ரலி அதேதான். அதே டெம்ப்ளேட் தான் வியானா வந்து விக்ரம்க்கு பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா விக்ரம் கரெக்ட்டா சொல்லியிருப்பாரு. அது கேமராலயே ஏதோ சொல்லியிருப்பான்னு நெனைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு இவ்வளவு ம், ம், தமிழ்லாம் தெரியாது. யாரோ சொல்லிக் குடுத்துறா இப்படி பேசின்னு இருக்குன்னு சொல்லிட்டு ரீசென்ட்டா ஏதோ ஒண்ணு பார்த்தேன். விக்ரம் சொன்னத. ம், ம். அது ஆமா. அதுவும் சொல்லிட்டு தான் இருந்தாரு. எனக்கு அந்த அவர் வந்து ரொம்ப எனக்கு வந்து விக்ரம் வந்து ஒரு ஹிப்போக்ரைட் மாரி தான் எனக்கு தெரியறாரு. அவரு பண்ணா கரெக்ட். அந்த அவ என்னதான் வன்மத்த கக்குனாலும், அவ சொன்னதுல உண்மை கொஞ்சம் இருக்கு. அவரு பண்ணா கரெக்ட், மத்தவங்க பண்ணா தப்புங்கிற மாரி தான் அடிக்கடி இருப்பாரு. ஒரு நான் நல்லவன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க ட்ரை பண்ற மாரியே எனக்கு தோணும். திவ்யாவுக்கும் ஸோ விக்ரமுக்கும் சண்டையாச்சுல்ல? ஆமா, ஆமா. அதுல என்ன சொல்றீங்க? அது யார் தப்புன்னு நெனைக்கிறீங்க? இந்த அந்த ஆமா இருந்தா அது விக்ரம் தப்பு தான். ஃப்ராடுன்னு சொல்லலாமா? இல்ல அது எல்லார் முன்னாடியும் வந்து. அதுக்கப்புறம் ஃப்ராடுன்னு சொல்லியிருப்பாரு. ம், ம், ஸ்டார்ட்டிங்ல ம். அந்த திவ்யா பேச விடாம ப போயிட்டே ஆ, இருப்பாங்களே! ஆ. ஆமாமா. அந்த டைம்ல. ம், ம், ம். அது நான் அப்போ அது அதான் அது அது அப்பதானே அந்த ஆரம்பிச்சது அந்த பிரச்சனையே இஷ்யூ உங்களுக்கு. நெறைய நடந்துச்சு. எந்த இஷ்யூன்னு தெர்ல. இல்ல ஏதோ இவங்க திவ்யாவும் வேற ஏதோ பேசியிருப்பாங்க. அப்ப விக்ரம் நடுவுல பேசும்போது, ஏதோ ம், இந்த ம், "நீ ம். ஒய்ஃப பத்தி பேசாத, ஏதோ ஒட்டு கேட்டுட்ட" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டு இருப்பாப்புல. ஆமா. அது வைஃப் பத்திலாம் பேசல. இந்த மாரி உங்க வைஃப் வந்து அதுதான் சொன்னாங்கல்ல பேசல. அப்படிங்கிற மாரி தான் பட் ஆனா இவன் ம், இவன் என்ன பேச வரான்னு கேட்காம, ம், அவங்க ம், மட்டும் ம். திவ்யா மட்டும் பேசிட்டு போயிறது. கடைசி வரைக்கும் பேசுறது கேட்கவே இல்ல. அதனால தான் ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாரு விக்ரம். அதனால ஆ, தான் ஆனா அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க வேண்டாம். ஃப்ராடு, கோலன்லாம் கொஞ்சம் கோவத்துல பேசின மாரி தான் இருந்துச்சு. அது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அது ஒரு பசங்களுக்குள்ள பேசிக்கிறது வேற. என்ன வேணா பேசிக்கலாம். அவங்க மேல தப்பாவே இருந்தாலும் ஒரு பொண்ணு மேல ஏதோ ஒரு வார்த்தை தப்பா போகுது அப்படின்னா, அது பெருசா பூம் ஆயிரும். அவங்க என்ன வேணா பண்ணிட்டு அவங்க மேல தப்பே இல்லனாலும், ஒரு பொண்ண பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா சொல்ட்டாங்கன்னா, அது பெருசா வெடிக்கும். அந்த மாரி தான் விக்ரம்க்கு பேக் ஃபயர் ஆச்சு. அவரு கூட அதனால தான் போய் கூட நான் சாரி சொல்ட்டேன்னு இன்னும் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரால இன்னும் அதுலேருந்து வெளில முடியல. நான் தப்பு தான் பண்ணிட்டேன். ஆனா என்னால அத ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிற மாரியும் சொல்ட்டாரு. ம். நல்ல பிளேயர் தான். அந்த கொஞ்சம் எமோஷன்ஸ்னால இதுவாகுதுன்னு எமோஷன்ஸ தோணுது. ஹேண்டில் பண்ண தெரியல. ஆமா. அப்படி இருக்கிற ஒரு பிக் பாஸ்க்கு டைட்டில் வின்னருக்கு எப்படி ஃபிட் ஆக முடியும்? எல்லா இடத்துலயும் சஸ்டெயின்மென்ட் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டெஸ்ட் தான் கிட்டத்தட்ட பிக் பாஸ் அப்படிங்கிறது நான் பார்க்குறது. டார்வின்ஸ் தியரி மாரி தான். யார் கடைசி வரைக்கும் சர்வை பண்றானோ அவன் வின்னர். அப்படின்னு இருக்கும்போது இப்படி உடைஞ்சு உடைஞ்சு அழுவுற ஆள் எப்படி ஒரு டைட்டில் அடிக்க கரெக்ட்டான ஆளா இருக்க முடியும்? என்ன பொறுத்தவரைக்கும் விக்ரம் அன்ஃபிட். டைட்டில் வின்னருக்கு. ஓகே. ம். ரீசன்ட் நியூஸ பத்தி பார்க்குறோம். பட் ஆனா இது ஹோஸ்டிங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன் ஹோஸ்டிங் 9 வொர்ஸ்ட் ஹோஸ்டிங். வொர்ஸ்ட் டூ வொர்ஸ்ட். சுத்தமா புடிக்கல. அது என்ன அது என்னன்னா, ஹோஸ்ட்டுக்கும் அந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் எனக்கு வித்தியாசமே தெரியல. ஆமாங்க. லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கு. லாங்குவேஜ் கூட பரவால்ல. ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் மேல ஒரு ம். மரியாதை இல்ல. கரெக்ட். கண்டஸ்டன்ட்ஸையும் மதிக்க மாட்றாங்களே! ஆமா, ஒருத்தனும் மதிக்க ம். மாட்றாங்க. ஆமா, எதிர்த்து கானா வினோத் ஒரு பேசுறானுங்க. வாட்டி கலாய்ச்சிருப்பாரு. அது பார்த்தீங்களா? அதான் இந்த இதுதானே, அந்த ஆளும் பேச மாட்றான். ஏதோ எழுந்து நின்னா நீ உட்காரு அப்படிங்கிறான். அதானே? அவன் நைட்ல பேசிட்டு இருப்பாங்க. அது விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணியிருப்பான். ஆனா, கானா வினோத் சொன்னது கரெக்ட்டு அப்படின்னு தான் சோசியல் மீடியால பயங்கரமா ஆமாமா. அவருக்கு தான் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலா எனக்கு புரியல. இந்த ஆள் வந்து ஏதோ நான் பணம் இப்போ இது கடமைக்கேன்னு வேலை செய்வோம்ல நம்ப. ஏதோ சம்பளம் போடுறாங்க, வரோம், வேலை செய்றோம், போறோங்கிற மாரி லிட்ரலி அது நல்லா பார்க்க முடியுது. ஒரு டெடிகேஷன் நம்ம ஒரு ஷோ ஹோஸ்ட் அப்படிங்கிறதே சுத்தமா இல்ல. என்ன வந்து அவரும் புலம்பிக்கிட்டே தான் போறாரு. விஜய் சேதுபதியும். அ இதெல்லாம் பார்க்கணுமா? பண்ணணுமா? அப்படின்னு ஏதோ காசுக்காண்டி அது பண்றாருன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா விஜேஎஸ் வந்து அவ்ளோ படம் நடிச்சிருக்காரு. மொக்க மொக்க படத்தெல்லாம் நடிப்பாரு. அவரு கூட மீம்ஸ் கூட நெறைய போகும். இந்த ஆள் கதை கேட்கறானா மாட்டானா? காசு தராங்கன்னு எதுல வேணா போய் நடிப்பியா? அப்படின்னு கூட ஒரு டாக்கு விஜேஎஸ் மேல போயிட்டு தான் இருக்கு இன்னமுமே. ஸோ இல்ல அதுதான் பிக் ஆக்சுவலா பாஸ்லயும் நான் பார்க்குறேன். போன சீசன்ல கூட ஷூரி கொஞ்சமாச்சு ஒரு ம். இது இருந்துச்சு. எஃபோர்ட் இருந்துச்சு விஜய் சேது சைடுல. பட் இந்த ம், ம். சீசன்ல சுத்தமா இல்ல. மேபி கண்டஸ்டன்ட்ஸ் யாரும் அவ்வளோ வொர்த்தா இல்லன்னு இந்த ஆளுக்கு மோட்டிவேஷன் போயிடுச்சா?
இல்லன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப ஒரு மாரி லெதார்ஜிக்கா அதுவும் நடுவுல பார்த்தீங்களா? நெறைய எபிசோட்ஸ் வந்து வந்துட்டு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிறது. கிளம்பிட்டு அத ஃபில் பண்றதுக்காக அந்த எக்ஸ்டெண்டட் கட்லாம் போட்டுன்னு இருக்கானுங்க. அன்னைக்கு நடந்த விஷயத்தலாம். ஆமா. ஆமா. அது நல்லா தெரியுது. வந்தாலும் இவரு என்னமோ பேசிட்டு இருங்க. அப்படியே போயிடுறேன் அப்படின்ட்டு அது பார்க்கவே பிடிக்கல. முன்னாடிலாங்கய்யா இந்த சாட்டர்டே வீக் டேஸ் மிஸ் பண்ணாலும் எல்லாரும் வீக்கெண்ட் உட்காந்துருவாங்க. வீக்கெண்ட் மட்டும் பார்க்குற ஒரு குரூப் இருக்கு. இந்த கமல் மாரி இருக்கும்போது தானே ம். ஆமா. வீக்கெண்ட் கமல் வராரு. வீக்கெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அந்த வீக்கெண்டு குரூப் வந்து இப்ப கம்மி ஆயிடுச்சு. விஜேஎஸ் வந்ததுக்கப்புறம். ஆமாங்க. அது ஆக்சுவலா வீக்கெண்ட் வந்தா தான் டென்ஷன் ஆகுறானுங்க. வீக் டேஸே பார்த்துரலாம். வீக்கெண்ட் வந்தா தான் டென்ஷன் ஆகுது. ஏன்னா இந்த ஆள் சும்மா இல்லாம சாண்ட்ராக்கு ம். சப்போர்ட் பண்றது. ம். ஒரு மாரி ரொம்ப பயஸ்டா இருக்கான் அந்த ஆளு. ஆமா. பச்சையா தெரியுது சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப அத இந்த ஆளுக்கு தானே பேர் கெட்டு போகுது. ஆமா. ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுக்காண்டி இப்படி அதுவும் அந்த லாஸ்ட்டு அந்த எபிசோட் நான் பார்க்கல. ஆனா கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அந்த பிரஜன் வெளிய போற எபிசோடு. அவரு தோள் மேல கை போட்டுக்கிட்டு, ஆ இதெல்லாம் அது எதுக்கு? நல்லா அ அது அது ரொம்ப ஓகேங்க. இன்னும் ம். ஓகே. அது அது கூட இன்னும் பரவால்லங்க. ம், ம், சாரி, ம், சாரி. ம். சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல. கரெக்ட்டா 2 சொல்லுங்க, பேருமே சொல்லுங்க, சொல்லுங்க. நிறுத்துறோம். 2 பேருமே ஸ்டார்ட் பண்றோம். அதுதாங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்களே சொல்லுங்க. சரிங்க. நீங்க சொல்லுங்க இப்போ. அ என்ன மறந்து போச்சுங்கய்யா. அது பிரஜன் போனது கூட படுக் ரைட். ம். ஓகே. சொல்லுங்க. பிரஜன் போன வரைக்கும் கூட ஓகேங்க. சரி ஏதோ ஒரு ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணிட்டான்னு விட்டுறலாம். ம். போன பிறகு கூட சாண்ட்ராக்கு உட்கார்ந்து சப்போர்ட் பண்றது என்னங்க அது? ஐயோ! அது பேப்பர் ரவுடின்னு அவன் உண்மையிலே பேப்பர் ரவுடி தான். அவன் தொல்ல தாங்க முடியலங்கய்யா. நான் இருந்தா நான் உள்ள போகும்போது கம்முறு இல்லாம இருக்கிறது அவனுக்கு நல்லது. அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு சொன்னான். இப்ப வந்து பெரிய அப்படியே செயிண்ட் மாரி மாறிட்டு, நான் அவங்கள மன்னிச்சுட்டேன். கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு பேட்டி குடுக்குறான். அது ஒரு மாரி அவன் அட்டென்ஷன் சீக்கிங்க்கு என்னென்னமோ பண்றான். அது மட்டும் நல்லா தெரியுது. அவன் இப்ப பால்வளத்துறை துறை அமைச்சரா மாறிட்டாங்க பிக் பாஸ் வச்சு. கரெக்ட். முடிஞ்ச அது அளவுக்கு தெரியுது. லைஃப் ம். ஆக்சுவலா கொஞ்சம் மார்க்கெட் இல்லாம தான் இருந்துச்சு. எனக்கு தெரியல அந்த டைம்ல பிரஜன் இந்த காதலிக்க நேரம்ல எல்லாம் வந்துச்சுல்ல. பார்த்துருக்கேன். விஜய் டிவில. அதான் உன்னை தேடி ம். காதல் என்னும் வார்த்தை ஏதோ ரொம்ப இரிட்டேட் ஆகும் சின்ன வயசுல. அப்ப சின்ன பையன் தான் அந்த டைம்லலாம். எங்க வீட்ல இருக்கிறவங்க கேட்பாங்க. எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும் அந்த பாட்டு கேட்டாலே எனக்கு. அத வந்து இன்னும் நெறைய இல்லையே அது பேர் நல்லா தானே இருக்கும். சாரிங்க. ஏன் மேபி ஆ? அந்த டைம்ல அது கேட்டு கேட்டு இரிட்டேட் ஆயிடுச்சுங்க அது. ஓ! ஓகே. அந்த சீரியல் நான் பார்த்ததில்ல. பட் ஆனா அந்த பாட்டு விஜய் ஆண்டனி போட்டதுல? ஆமா அதான் சொன்னாங்க. விஜய் ஆண்டனி தான் பாடியிருப்பான்னு நெனைக்கிறேன். கன்ஃபார்மா தெரியல எனக்கு. இல்ல ஓ! தெரியல எனக்கு. ஓகே. அதுக்கப்புறம் சின்ன அதுதான் தம்பின்னு ஒரு சீரியல் நடிச்சான். விஜய் டிவில தானே? ஆமா. ஆனா அது ஓடலன்னு நெனைக்கிறேன் பெருசா. ஓரளவு ஓடுச்சு. அவங்க ஹீரோயினும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தான். அவங்க பேரு கூட பாவனி. பாவனி ஆமாமாமாமா. தெரியுங்களாயா? பாவனி, அமீரா? அதான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. ஆ பிக் பாஸ் ஜோடி. பிக் பாஸ்ல வந்து உருப்படியா அவங்க தான் கல்யாணம் பண்ண ஒரே ஹீரோயின். ஜோடி அவங்க தான் நெனைக்கிறேன். 2 பேர் தான். பாவனி ஆமாமா. அமீர். அதான் அதுக்கப்புறம் அந்த பரவால்ல. வரிசையில் ஆனா அப்பவே அவங்க பேர் நல்லாருக்கும். இல்லங்க அந்த வரிசையில் பார்வதி கம்ருதீன் வருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு மீம் போட்டிருந்தாய்ங்க. அ இவங்களுக்கு வந்து உண்மையான தண்டனை அப்டின்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான். ஏன்னா, அ இவிங்களால இன்னொரு பையனோட, பொண்ணோட வாழ்க்கை கெட்டுறக்கூடாது. சாவுக்கு மேல ஒரு தண்டனை கமருதீன் குடுக்கணும்னா, பார்வதிய கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தான் இருக்கும் அப்டின்னு போட்டிருந்தாய்ங்க. ஆமாங்க. ஏங்க தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் இன்னொருத்தி அந்த கோர்ட் டாஸ்க் முடிஞ்ச உடனே சொல்லிருவாங்க. இவங்க 2 பேருக்கு தந்தனா மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறது தானே. இந்த கானா வினோத் கூட போகும்போது சொல்லியிருப்பான். "டேய் தயவு செஞ்சு கல்யாணம் எதுவும் பண்ணிறாதடா" அப்டின்னு. பார்வதியும் கிளம்பிட்ட பிறகு இந்த இது கம்ருதீன் எடுக்க வரும். அப்பதான் சொன்னான்னு நெனைக்கிறேன். ஆமாமா. அவன் எங்க ம். கம்ருதீன்லாம் கேட்கிற ஆளாங்க. அவன் அ கேட்க மாட்டான். அவன் ஒரு நிலையிலே இல்ல. அவன் எனக்கு கம்ருதீன பத்தி பேசினா பேசினே இருக்கலாம். எனக்கு ரொம்ப சரி ஓகே. பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். அது அவ்ளோ சண்டை போட்டுக்கிச்சுங்க. அது சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் ஊர கூட்டி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸே சரி அதுக்கப்புறம்லாம் அவங்க பேசவே மாட்டாங்கன்னு நெனச்சோம். பார்த்தா அடுத்த நாள் பேசிட்டு இருக்குங்க. அது என்ன இது இது? எப்படி அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. இது வாட்டி, 2வது வாட்டி இல்லங்க. 4வது வாட்டின்னு நெனைக்கிறேன். சண்டை போட்டு ஆமா, திரும்பி ஆமா. பேசுறது. அடிக்கடி. ம்.
அது எப்படி அ உடனே கன்வின்ஸ் ஆக முடியும்? அதுதான் எனக்கு அவன் சுத்தமா புரியல. அவங்க ரிலேஷன்ஷிப் என்ன கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னே தெரியல. ரெட் கார்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அவங்க இருந்த வரைக்கும் ம். நம்மள ஒரு டார்ச்சர் பண்ணானுங்க பாரு 2ம் சேர்ந்து. நம்மளுக்கே இவ்வளவு டார்ச்சரா இருந்துச்சு. அப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கலாம் எவ்வளவு டென்ஷனா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஐயோ அப்பா! அதான் இந்த இந்த வலைபேச்சு பிஸ்மி ஒரு மீம் ம். பயங்கரமா வைரல் ஆச்சு. அதாவது இந்த பார்வதி கம்ரு ஃபோட்டோ போட்டு ஒரு பொம்பள பொறுக்கியும், ஒரு பொறுக்கி பொம்பளையும்னு போட்டிருந்தாய்ங்க. அது செம்ம வைரல். நீங்க ம். கரெக்ட்டான இதுங்க உங்களுக்கு. ஆமா. அது உண்மையோ உண்ம. நம்ம முக்கியமான இந்த சீசன் 9ஓட ஆர்ட் பீஸ்னா அது பார்வதி தான். பார்வதிய பத்தி ஸ்டார்ட்டிங்ல சொன்னீங்க. இந்த மாரி ஒரு பொம்பளை எல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த சீசன் ஆமாமா. நான் இதுவரைக்கும் பார்த்ததுக்கு காரணம் கூட பார்வதி தான் நெனைக்கிறேன். நாட் பிகாஸ் ஆஃப் இது லவ்னால இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேட்னால பார்த்தது பார்வதினால தான் நெனைக்கிறேன் நானு. கண்டிப்பா. பிரியங்கா கூட சொல்லியிருக்கும். இந்த ஷோ வந்து பார்வதி தான் ஒரே ஆளா தூக்கிக்கிட்டு போறா அப்டின்ட்டு. அது உண்மதான். அது மேல உள்ள பார்வதி ஹேட்லயே எல்லாரும் பார்த்தோம். அந்த ஒரு ரேஜ் பெயிட்டிங் இருக்குல்ல. இப்போ ஒரு ம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் போய் பாரிசாலன் வீடியோஸ்லாம் நெறைய பார்ப்பேன். அவன் கரெக்ட்டா வீடியோ போட்டா ம். பார்த்துருவேன். அதுக்கு ம். காரணம் அந்த ம். பாரிசாலன ஃபாலோ பண்றேன், சப்போர்ட் பண்றேன்னு இல்ல. அவன் ரேஜ் பெயிட் பண்ணிட்டு இருப்பான் தெரியும், உட்காந்து. தெரியும். ப்ரீவியஸ் எபிசோட்ல நீங்க ஆமா. சொல்லியிருக்கீங்க. பரவால்ல. தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஓகே. அவன் ரேஜ் பெயிட் பண்ணிட்டு இருப்பான். நம்பளுக்கு சுத்தமா ம். அது செட் ஆவாத ஐடியாலஜி பேசின்னு இருப்பான். அத பார்த்து நம்மளுக்கு ரேஜ் பெயிட் ஆகும். புரியுதா? அது ஆமாமா. நம்மள என்கேஜ் பண்ணும். ம். ம். பாரிசாலன் ம். இன்டு 1000 தான் பார்வதி. ஆ ரொம்ப ரேஜ் ஆமா. பெயிட் பண்ணா, ரொம்ப அவள இதுவரைக்கும் நான் டிவில பார்க்குற கேரக்டர் சில ரீல்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த சீரியல்ல சில பில்டிங்ல பார்த்து பாட்டிங்க அடிக்க போகுமே டிவிய ஆ நோக்கி. கரெக்ட்டான லிட்டரலா நான் பாயிண்ட்டுங்கய்யா. அப்படிதாங்க அதேதான் ஐயா. சுத்தியிருந்தேன். ம். அப்படிதான் சுத்தியிருந்தேன். எங்க அதே மைண்ட் வீட்லலாம் செட். பார்ப்பாங்க. ஏன்னா இவ்ளோ ம். டென்ஷன் ம். ஆவுறன்னு நானா டிவிய உடைச்சிருவேன் அமைதியா போயிருங்கன்ற மாரி. ரொம்ப ம். ரேஜ் பெயிட் ம். பண்ணிட்டாங்க என்னைய. உங்கள எந்த அளவுக்கு ரேஜ் பெயிட் ம். பண்ணாங்க சொல்லுங்க? இன்னுமே வந்துட்டு அது திவ்யா சொல்லியிருப்பாங்க டாக் டாஸ்க்ல. இத்தன வருஷம் நான் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். உன்ன மாரி ஒரு பொண்ண பார்த்ததில்ல. அதேதான் நம்ம மைண்ட் செட்டும். இத்தன வருஷத்துல இப்படி ஒரு ஒரு பொண்ணு இருக்க முடியுமா? இப்படியெல்லாம் வில்லனிக்கா? ஆர்தர் துண்டுபிடி ஆர்தர்ல கூட ஆர்தர் ஆமாமா. சொல்லியிருந்தாரு. அது பார்த்தீங்களா? அவரு பார்த்தேன். அந்த இன்னும் மோசமா ஆர்த்தர் அது இருக்காது பிக் சீரிஸ் பார்ப்பான்னு நெனச்சா உட்காந்து பிக் பாஸ் கூட பார்த்தேன் ஆமா. கேப்ல. இப்ப ரீசென்ட் எபிசோட்ல ஆரம்பிச்சதே, இந்த பிக் பாஸ்னா இவங்க எப்படிதான் பார்க்குறாய்ங்களோ தெர்ல. அப்படின்னு திட்டுற மாரி ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா நானே இந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்கேன். அப்படின்னு பார்த்தா, அவரு விட்டா முட்டை மந்திரிச்சு வைப்பாரு போல இருக்கு பார்வதிக்கு. அவரு இன்னும் செம்ம காண்டாயிட்டாரு. ஏங்க நான் நெனச்சேன் நான் மட்டும் தான் இவ்ளோ டென்ஷன் ஆவுறேன்னு. ம், அப்புறம் தான் ம், ம். தெரிஞ்சது தமிழகமே வெகுண்டு எழுந்திருக்கு பார்வதிய பார்த்துங்கிறதே எனக்கு ரொம்ப லேட்டா தான் ஆமா தெரிஞ்சது. வெடி போடுறாய்ங்க, கேக் வெட்டுறாய்ங்க, ஆமா எலிமினேட் அன்னைக்கு ஆனதுக்கு. தீபாவளி மாரி செலிப்ரேட் பண்றாங்கங்க அன்னைக்கு. ஆமா. அது இது இது இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்னன்னு நெனைக்கிறீங்க ஐயா? எல்லாம் ஏன்னா அது பார்வதி ஒரு ஷோ. சைக்காலஜி தான் அது. ஏன்னா அந்த வனிதா, மீரா மிதுனெல்லாம் தூக்கி சாப்ட்டுருச்சு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இரிட்டேட்டிங் கண்டஸ்டன்ட்னா யாருன்னு சொல்லுவீங்க? வனிதா, மீரா மிதுன் தான். அனிதா, மீரா ம், மிதுனா? ம். எனக்கு எனக்கு அவங்கள விட இந்த 2 மேல் இந்த பாலாஜி ஒருத்தன் இருக்கான் ஞாபகம் இருக்கா? பாலாஜி ஆரி ஐயோ! சீசன்ல வந்தான். அவனும் தான். கரெக்ட். அவன பார்த்து எனக்கு ரொம்ப ரெஜிமெண்ட் ஆச்சு. ம், ம், யார்றா ம், இவன்? ம். அவனுக்கும் வெளில ஃபயர் வுட்டுன்னு சுத்தியிருந்தாங்க சில பேரு அந்த டைம்ல. அதுவும் அவன் முக்கியமா பொண்ணுங்க. வின்னருங்கய்யா. அந்த சிம்பு ஹோஸ்ட் பண்ணான்ல. யாரு? சிம்பு ஹோஸ்ட் பண்ண பிக் பாஸ். வின் அது ஆயிட்டானா? இல்லங்க. ஹாட்ஸ்டார்ல அ அந்த ஸ் ஆ சீசன் ஆரி ஜெயிச்சுட்டாங்க. அது இல்லங்கய்யா. டிவில வரல. ம். ஹாட்ஸ்டார்ல மட்டும் வந்துச்சு. அது பேரு கூட ஏதோ பிபி பேபி சம்திங் லைட்டா? ஏதோங்கய்யா. அது ஹாட்ஸ்டார்ல வந்துச்சு. சிம்பு ஹோஸ்ட் பண்ணால ஒரு பிபி. சிம்பு நடுவுல ஏதோ அ கமலுக்கு ஏதோ சப்ஸ்டியூட் மாரி தானே வந்திருப்பான். எனக்கு தெரியல. அதான். அது டிவில டெலிகாஸ்ட் ஆகல. ஹாட்ஸ்டார்ல மட்டும் வந்துச்சு. அதுல வந்து பாலாஜி தான் வின்னர். ஐய்யய! என்னங்க சொல்றீங்க? ஆமா. நீங்க வேணா அடிச்சு ChatGPTல இல்ல Googleல பாருங்க. ஐய்யய்யோ! பாலாஜி வேணாங்க. முருகதாஸ் தானே? ஆமாமா வந்தான். அவன் தான் வின்னர். சரி இத நான் மறந்துர்றேன். இது இல்ல சும்மா அடிச்சு பாருங்க. பாத்தீங்களாய்யா? ஓ! அது பேர் தமிழ் பிக் பாஸா? எப்படி அது? தமிழ் ஹாட்ஸ்டார்ல மட்டும் வந்துகிட்டு இருந்தது. இப்ப வெப் சீரிஸ்லாம் ஹாட்ஸ்டார்ல வருதுல்ல. ஆமாங்க. தமிழ் ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் பிக் பாஸ் அல்டிமேட். ஆ
அல்டிமேட் ஹியூஸ்டன் போய் சிலம்பரசன் டிஆர் உட்படாதவன் taking home the trophy and 20 lakhs. He was also runner up. ஏன் இதெல்லாம் இவனை எங்க திரும்பி கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் நடத்திருக்கானுங்க? அது அந்த ஷோ கான்செப்டே அதான். ஆல்ரெடி பிபில வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க. அவங்கள வச்சு பண்ண ஷோ அது அல்டிமேட் அப்படின்னு. இந்த சிம்பு இருக்கான் பாருங்களேன், சிம்பு கூடியா ம். அவன் தோத்துட்டு போக வேண்டியவெல்லாம் கூப்பிட்டு வச்சு டைட்டில் கொடுத்துருக்கானே அவன். நெக்ஸ்ட் அநேகமா பார்வதிக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னும் ஓடுதா ஆமா. பிக் பாஸ் அல்டிமேட்? இல்ல. அந்த ஒரு சீசனோட முடிஞ்சுச்சு. அதை யாரும் பார்க்கல. அதுக்கு பெருசா வரவேற்பு இல்லன்னு அத அப்படியே முடிச்சுட்டாங்க. நல்லதுங்க. அது சிம்பு வச்சு வேற பண்றானுங்க. உருப்படுவானுங்களா இவனுங்க? எனக்கும் செம்ம ஷாக்கு. இவனெல்லாம் போய் எதுக்கு டைட்டில் குடுத்தாய்ங்க அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். யாருமே இல்லாத டீ கடைல பாலாஜி உட்கார்ந்து டிராஃபி கொடுத்துருக்கானுங்க. யாரா அவனுங்க? நடுவுல கூட பாலாஜி முருகதாஸ் ட்விட்டர்ல வந்து ஊபிஸ்ட்டு அடி வாங்குனான். ஏதோ ராங்கா பேசி, "டேய் நான் யார் தெரியுமா? பிபி அல்டிமேட் வின்னர்டா. அந்த ஷோவே நாங்க பார்க்கலடா. எனக்கு இங்க யாருன்னே தெரியாதுடா" அப்படி. ஏய், அது சத்தனா பயங்கரமா சும்மா ஒரு இது போயிட்டு இருந்தது. என்னதுங்க? சத்தனா சும்மாறா டேய் அப்படின்ற மாதிரி. ஆமா. அது ஒரே காமெடியா போயிட்டு இருந்துச்சு. அவன் ட்வீட் வேணா ஃப்ரீயா இருக்கும்போது அவன் பாருங்க லாஸ்ட் ட்வீட் ஏதாவது பாலாஜி முருகதாஸோடது. செம காமெடியா இருக்கும். இவன் வந்து சரி விடுங்க. எனக்கு அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவனை ரொம்ப ரேஜ் வெயிட் பண்ணாத. மேபி அந்த சீசன் நான் கொஞ்சம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். மீரா மித்துன் வந்து பைத்தியங்க அவ. ஆமா ஓகேவா? அது இந்த கோர்ட்டே பைத்தியம் சொல்லிருக்கேன் அது கொஞ்சம். ஆமாமா. இப்ப ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. ஆமா. அவன் ஒரு மென்டல் ஆமா. ஓகே பைத்தியம். அது வந்து அத கூட விட்டுறலாம். சரி நீ ஆமா. பைத்தியம் என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லிட்டு விட்டுறலாம். இவன் இப்போ வனிதாக்கு சேரன் மேலலாம் வந்து இது வச்சுது. மீரா மிதுன். ஏதோ இப்பதான் ஏதோ கேள்விப்பட்டேன். இந்த அலிகேஷன்ஸ் ஏதோ ஏதோ பேர் என்ன? அது அவரு மேலலாம் ஏதோ அலிகேஷன் வச்சுது அது. ஆமா. அது கூட பைத்தியம்னு சொல்லிட்டு விட்டுறலாம். வனிதா கூட இந்த வனிதா வந்து ஒரு இது எப்படி சொல்றது? கோவம் வந்தா பேசுற டைப்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஆனா விஷமத்தனம் பண்ணாது வனிதா. பஜாரி மாதிரி பேசும். பஜாரி மாதிரி பிஹேவ் ஆமா. பண்ணும். ஆனா இந்த விஷம் மாதிரி பண்ணாது. ஆனா இந்த மேனிபுலேட் பண்ணாது. ஆ ஆனா இந்த பார்வதி தாங்க இந்த 3, 4 பேரும் சேர்த்து வச்சு மிக்ஸில அரைச்சு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணா அதாங்க பார்வதி. நான் எதிர்பார்க்கல இவ்வளவு ஆர்த்தர் கூட மோசமா. சொன்னாரு. இந்த ஒரு 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 பொண்ணுக்கும் யாரோ ஒரு மனுஷனுக்கு 10 விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இருந்தா, அந்த 10 விஷயமுமே ஒருத்திக்கு இருந்து, அதுல அவ எக்ஸ்பர்ட்டா இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் பார்வதி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட இது இது தனி ஒருவன் ஜெயம் வச்சு அரவிந்த் சாமி மாதிரி பில்டப் கொடுத்துருக்கானுங்க இவளுக்கு. ஆமா. அது பார்வதிய பார்த்து நான் உண்மையிலேயே வியக்கிறேங்க ஐயா. எப்படி ஒரு பொண்ணால இப்படி ரூத்லெஸ்ஸா இருக்க முடியுமா? அப்படின்னு. எனக்கு அது எப்படி சொல்றது? விஷத்தனமும் பண்ணும், பஜாரித்தனமும் பண்ணும். எல்லாமே பண்ணுங்க. அது கேமுக்காக என்ன வேணாலும் பண்ண ஒரு ஆள் ரெடியா இருக்காங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் ஆள் பார்வதி தான். கரெக்ட். அதுவும் அந்த அம்மா வாய்ஸு, பேசுற விதம். ஐயா சர்வைவர் பார்த்திருக்கீங்களா? இல்லங்க. எனக்கு இதுக்கப்புறம் தான் இத பார்த்து தான் எனக்கு தெரியும். இவன் சொல்லியிருப்பான். எம்டி ஆன்ட்ட சொல்லியிருப்பான். அவனும் உட்கார்ந்து சர்வைவர் வேற ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. இப்பதான் எனக்கு அது தெரியும். ஓகே இந்த பொண்ணு சர்வைவர்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்குன்னு. அது நானும் அது பார்த்ததில்ல. பிக் பாஸ்க்கு போட்டியா தான் அத ஆரம்பிச்சாய்ங்க. பெருசா வரவேற்பு இல்லன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அர்ஜுன் தானே ஹோஸ்ட் பண்ணான். ஆமாமா. அதுலயும் அந்த மாதிரி தான் கேவலமா பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்ப இத பார்க்க போய் எனக்கு இவனோட எம்டி ஆண்ட் ரோஸ்ட் பண்ண அந்த சர்வைவர் எபிசோட்ஸ்லாம் காமிச்சது. அதுலயும் போய் பார்க்கிறேன். அதுலயும் பாரம்பரியான ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் எம்டி ஆண்ட். ஏன்னா நீ அப்பவே அந்த மாதிரி அந்த பொம்பளை நினைச்சேன் அப்புறம் தான். அது சிடபிள்யூசில கூட கொஞ்ச நாள் வந்துட்டு இருந்தது. கோமாளியா. இதுக்கு முன்னாடி வேற பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள எதுக்கோ வந்திருக்கு போலங்க அது. ஏதோ இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியும் என்னன்னு தெரியல. எதுக்கோ வந்திருக்கு ஏதோ சீசன்ல பார்த்தேன். ஆமா இன்டர்வியூ எடுக்கும். மைனாவ கூட இன்டர்வியூ எடுத்த ஒரு கிளிப் போயிட்டு இருந்தது பார்த்தேன். ஏதோ போல்டா கொஸ்டின்ஸ் கேக்குற மாதிரி தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு ப்ரோவோக் பண்றது. ஆமா பயங்கரமா ப்ரோவோக் பண்ணும். அது எப்படி சொல்றது? ஒருத்தவங்கள வந்து அது தூண்டி விடணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா, அது டூ த கோர் பண்ணுது. அந்த கார் டாஸ்க்ல கூடங்க ஐயா கமருதீன் தூங்குறான். இது பக்கத்துல தானே இருக்கு. தூங்காதன்னு சொல்லலாம்ல. தூங்காதன்னு ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா அந்த அம்மா ஜெயிக்கணும்ல. மோர் தென் லவ்னு சொல்லிட்டு அவனை நீ தூங்க விட்டு வேடிக்கை பார்க்குற. இது என்னது? இது அவனும் சபரி கிளியரா சொல்லிட்டு போயிட்டான்.
இப்போ நீ இப்போ சாண்ட்ராவை தள்ளின பார்வதி இன்னும் 5 நிமிஷத்துல உன்னை தள்ளுவாளா இல்லையான்னு பாருன்னு. தள்ளல, தூங்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அமுச்சு விட்டா. அது அப்படியே பார்க்காத மாரி இப்படி திரும்பி நின்னுட்டு இருக்கு. இந்த சைடு கண்லயாவது கண்டிப்பா தெரியும் தூங்குறாங்க அப்படின்னு. இப்ப நம்ம ஃப்ரெண்டு தூங்குறாங்க, இப்படி ஒரு டாஸ்க்ல இருக்கணும். ஆ, "ஏய் தூங்காத எந்திரி" சொல்லுவோம்ல. ஆமா. அப்படி இருக்கும்போது மோர் தென் லவ்ங்கும்போது அது ஏன் அப்படி வேடிக்கை பார்க்குது? அது மனுஷே இல்லைங்க அது. ஐயோ ம். எனக்கு டென்ஷன் ஆகுது. பரவால்ல கொட்டுங்க எடிட் பண்ணிக்கலாம். அது அது எனக்கு இவ்வளவு கூட விட்டுருக்கலாம். அந்த கம்ருதீன் மக்குக்கு எப்படிங்க நம்புறான் அத? அதான் தெரியல. அவன் அசிங்கமா திட்டுறான் ஒரு நேரம். அப்புறம் ம். அப்படியே போயிடுறான். அவனுக்கு என்னதான் பிரச்சனை? கேட்டா கானா வினோத் சப்போர்ட்டுக்கு வந்துரும். பாவம் அவனுக்கு யாரும் இல்ல சொல்றதுக்கு. நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிடுறாய்ங்க. எனக்கு கானா அப்புறம் வினோத்துல இரிட்டேட்டிங்கான விஷயமே எனக்கு அந்த டைம்ல அதான் இருந்துச்சு. இந்த கம்ருதீனுக்கு சப்போர்ட் பண்றது. ஏங்க வெளியில ம். வந்து இன்னமும் கம்ருதீன் நல்லவன்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கானுங்க சோசியல் மீடியால. ஆமா. பிஆர் ஒர்க்கா என்னன்னு தெரியல. ஆனா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கானுங்க கம்ருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தத. பிஆரும் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ரெட் கார்ட் குடுத்ததுக்கு ஃபீல் பண்ண காரணம் என்னன்னா, அந்த இதுலயே சொல்லியிருப்பாங்க. அவன் ஒரு எடுப்பார் கைப்பிள்ள அப்டின்ட்டு. அது உண்மதான் கொஞ்சம். 31 வயசுல ஏன்னா, வந்து என்னங்க எடுப்பார் கைப்புள்ள? அது தப்பு தான். ஆனா இல்லங்க. ஆ வளர்ந்திருக்கான்ல. நெட்டா பனைமரம் மாரி வளர்ந்திருக்கான். மண்டையில கொஞ்சமாச்சும் ஸ்டாக் இருக்கும்ல. ஆமா. அவனா ஏன்னா யோசிக்கணும்ல. ஆ இது எந்த அளவுக்கு அவன் கேவலமா ஆயி போயிட்டான்னா, அவன் பேட் டச்சுங்கிறது எவ்ளோ பெரிய வார்த்த. அவன் அப்டி சொல்லியிருக்கான்னா, அவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது. ஆனா போய் பேசியிருக்கான். அதுதான் தெரிஞ்சு என்னன்னே புரியல. இல்லங்க தெரிஞ்சுச்சு அவனுக்கு சரி. தெரிஞ்சு ஆ. அத பத்தி பெருசா வாய்ஸ் ரைஸ் பண்ணல. போயிட்டு தலைவர் வந்து அரிப்புல திரும்பி பழக ஆரம்பிச்சுட்டாப்புல. ஆமா. பழக ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் அவங்க அம்மா வராங்க. நம்ம எப்படியாச்சும் இதுலருந்து ஒரு க்ளோஷர் வாங்கணுன்ற காரணத்துக்காகவே அத எடுத்துன்னு வந்தான். பேட் ம், டச் ம். அப்படின்னு. ம், எப் ம், ம், ம். ஃபர்ஸ்ட் பழகு யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாலே நம்மளுக்கு போய் பேச தோணாது சரி. எப்படி ஆமா. இவன் வந்து ஒரு பேட் டச்னா அது கோடி பேர் முன்னாடி பேட் டச் இப்ப நாளப்புல இவனுக்கு யாராவது பொண்ணு தருவாங்களா? இல்ல ம், நாளப்புல இவனை நம்பி தைரியமா ஏதாச்சும் பொண்ணு வந்து கூட நடிக்குமா? அத பத்திலாம் யோசிக்கல. அரிப்பு, ம், அரிப்பு. அரிப்பு முடிச்ச பிறகு, ஓகே. அவங்க அம்மா வராங்க. கொஞ்சம் உஷாராயிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல பேசினான். அப்புறம் ம், போக ம், போக சரி ஓகே கழட்டி விடலான்னு இருந்தானா என்னன்னு தெரியல எனக்கு. ம், திரும்பி ம், அத எடுத்துட்டு வந்தான். ஒரு 4, 5 வாட்டி அத திரும்பி திரும்பி கொண்டு வந்தான். பேட் டச், பேட் டச்ன்னு. ஆமா, யார் அது? நான் எல்லாருக்கும் மென்டல் டார்ச்சர் தர பார்வதிக்கே மென்டல் டார்ச்சர் குடுத்தான். பேட் டச், பேட் டச்ன்னு சொல்லி. ஆமா. அது ஏதோ ஒரு இதுல சொல்ட்டேன். ஒரு ரஷ்ல சொல்ட்டேன் அப்படிங்கிற மாரி அது உருட்டிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும், அது எப்படி ஒருத்தவங்க மேல இப்படி ஒரு அலிகேஷன் வைக்க முடியுது? அதாங்க எனக்கு அதுதான் ஆச்சு. அதுக்கு வேணும்னா உமன் கார்ட் எடுக்கும். அதுக்கு வேணும்னா விக்டிம் கார்ட் எடுக்கும். யப்பா! அது ஹிப்போக்ரிட்களோட யார்கிட்ட போய் வீக்னஸ். சொல்லிச்சு பாத்தீங்களா? யார்கிட்ட போய் ஆ சொல்லிச்சு? நம்ம வாட்டர் வாட்டர் மெலன் அது ஊரு பூரா பரப்பிருச்சு. வாட்டர் மெலான் விட்ட சாபம் தான் பளிச்சிருச்சுங்க கானா வினோத்துக்கு. அவிங்க அப்பயே சொன்னாய்ங்க. இந்த கார் டாஸ்க்லயே சபரி சொன்னா, "வாட்டர் மெலான் சாபம் தான்யா உன்ன தாக்குது போல. வெளில மந்திரிச்சிட்டு இருப்பானோ, அது உண்மைதான்னு தோணுது எனக்கு இப்ப." இங்க அது டைட்டில் போயிருச்சு. இல்லைங்க இந்த பார்வதி வந்து ம். வாட்டம் அவன் வந்து அப்போன்னு பார்த்து டென்ஷன் ஆயிட்டான். ஏதோ சண்டை போல கம்புதனுக்கும் அவனுக்கும். அந்த ம். டைம்ல வந்து இருடா என்னையா யாவரேச்சும் இரு டென்ஷன் ஆக்குற இருன்னு சொல்லிட்டு இந்த கார்டு எடுத்துறான். பேட் டச் மேட்டர் எடுத்து போட்டு விட்டான். ம். ம். இந்த மாதிரி ம். ஆளுகிட்ட ஏதாங்க பிரச்சனை இப்போ நம்மளே பார்ப்போம் ம். நிறைய பேரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸா ம். இருப்பாங்க. ம். நம்ம கிட்ட அவங்க கிட்ட ஏதாச்சும் சீக்கிரம் சொன்னா அதை போய் உடைச்சிருவானுங்க. ஏதோ ஒரு கோவத்துல அந்த பக்கம் உடைச்சிருவானுங்க. ம். 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 தப்பான ஆள்கிட்ட போய் சீக்கிரட்ட ஆமா. சொல்லி தோணும். ஆனா வாட்டர் மெலன் ஃபீல் பண்ணா ரீசென்ட்டா. பார்வதி போயிருச்சுன்னு அந்த ஆள் அழுததே இல்ல. அதுக்கு ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதான். ஓ! அழுதாப்புலயா? ஆமா. அதுவும் இப்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. இப்ப ரீஎன்ட்ரில. இப்படி சூப்பரா ஏமாறுன பொண்ணு அ தனியா போது. யாருமே சென்ட் ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்லி கண்ல தண்ணி வச்சுட்டாரு. ஏன்னா அந்த ஆள் அழுததே இல்லைங்க ஒரு வாட்டி கூட. ஆமாங்க. எனக்கு ஸ்ட்ராங்கா வாட்டர் இருப்பான் அந்த ஆளு. மெலன்ட்ட என்னது? ஆமாமா. அந்த ஆள் அழுததே இல்ல இதுவரைக்கும். எவ்வளோ இது அந்த பண்ணாலும் ஆள்ட்ட அந்த ஒரு விஷயம் ஆச்சரியமா இருந்தது. அழுவவே இல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். என்னதான் அந்த ஆள் லூசுனாலும், அது ஒரு என்ன சொல்றது? ஒரு அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்கல்ல, அது வாட்டர் மெலன்ட்ட நெறையவே இருக்கு. அது உண்மதாங்க. அந்த ஆள் வந்து அது அந்த ஆளு டோன்ட் கிவ் அ ஷிட் அபௌட் வாட் அதர்ஸ் சேயிங். நீ என்ன ஆமா. வேணாலும் பேசிக்கோ. நான் இப்படிதான் இருப்பேன்னு அது அந்த ஆக்சுவலா அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அந்த ஆள இதுவரைக்கும் கொண்டு வந்துச்சு. உண்ம.
ஆனா அதேதான் அந்த அதெல்லாம் ஆளுக்கு நமக்கு ஆப்போம். இல்லாததுனால தான் நம்ம ஒரு சின்ன விஷயத்தையே நம்மளால தாங்கிக்க முடியல. யாராவது சின்னதா ஏதாவது சொல்லிட்டாலே ஹர்ட் ஆயிடுறோம். அந்த ஆள் இவ்ளோ ஹேட்ட தாங்கிக்கிட்டு அவன் கேஷுவலா இருக்கான். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏங்க இப்போ வெளியில போய் எல்லா ட்ரோல் வீடியோஸ் பார்த்திருப்பான், எல்லாம் கழுவி ஊத்திருப்பானுங்க. திரும்பி உள்ள வந்து சட்டைய கழட்டிட்டு ஆடின்னு இருக்காங்க அவன். அதேதான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இப்ப பாத்த எபிசோட்ல கூட அந்த ம். ஸ்விம்மிங் பூலு ஃபேமஸ் ஆச்சுன்னு, அதே மாரியே மறுபடியும் வந்து படுத்திருந்தான். படுத்துட்டு சோப்லாம் போட்டுட்டு, அது ஒரு மாரி என்ன சொல்றது? சட்டைய கழட்டிட்டு அந்த ஆளு பாட்டு சுத்துறாரு. எல்லாரும் ஒரு மாரி ஆக்வர்டா ஃபீல் பண்றாங்க. ஆனா அவருக்கு அத பத்தி கவலையே இல்ல. அதெல்லாம் தப்பு தான். இங்க பார்க்குற நம்ம தான் அவங்களோட ஃபீல் பண்ணோம். உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்குலாம் பழகிருச்சு அந்த ஆளு சட்டையெல்லாம் பார்த்து பார்த்து. ஜஸ்ட் அனதர் டியூஸ்டே அதுவும் எல்லாரும் கடந்து போயிட்டு இருக்கானுங்க. ஆமா. இப்ப ஆனா நம்ம இன்னும் பாத்த எபிசோடு. ம். கூச்சமா இருக்காதாங்க? ஒரு மாரி சட்டைய ஆ. கழட்டிட்டு அது நம்ம எனக்குமே ஜென்ஸ் வந்து என்னன்னா, வீட்ல தான் அப்படி இருப்பாங்க. ஏன்னா, அம்மா, அப்பா நமக்கு தெரிஞ்சவங்க ஓகே. யாராவது வெளில வராங்கனாலே ஒரு டவலையாவது எடுத்து மேல போட்டுருப்பாங்க. ஆமா. ஜென்ஸாவே இருந்தாங்க. பட் இந்த ஆளு எப்படி இப்படி இத்தன பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாம, லேடீஸ்லாம் இருக்காங்க. கேமரா பார்க்கறது இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் லேடீஸ் இருக்காங்க. ஒரு கூச்சமே இல்லையா? அப்படிங்கிற மாரி தான் தோணும். அந்த ஆளுக்கு இல்லங்க. அதனால தாங்க அவன் பிக் பாஸ்ல இருக்கான். அது வேணா உண்மதான். இது ஆனா அந்த ஆளு சரியான இல்லங்க. என்ன சொல்றது? ம். அந்த ஆள் வெளிய போயாச்சும் பார்வதி பத்தி புரிஞ்சுகிட்டு அவள திட்டுவான்னு நெனச்சா, உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவளுக்காக. ஆமா. சரியான சைக்கோ. அவளுக்கு தரதுக்கு பதிலா இவளுக்கு ரெட் கார்டு குடுத்துருங்க அவனுக்கு. அட்லீஸ்ட் உள்ள விடாம இருந்திருப்பாளுங்க இவன. ஆக்சுவலா ரெட் கார்ட் தான் தர வேண்டியது. ஆனா என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. சேனல்லாம் எதுவும் ரெட் கார்ட் தராம ஜஸ்ட் எவிக்ட் மட்டும் பண்ணி அனுப்பிச்சுட்டானுங்க. ம், ம். ஆனா அந்த ஆளு போய் எல்லார் மேலயும் உழுவுறது. பார்வதிக்கே ப்ரப்போஸ் பண்ணான். கேட்டவன் தூ. தங்கச்சின்னு சொல்லிட்டு, பேசாம நான் பார்வதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்டி. ஏங்க அந்நேரம் இப்போ எல்லாம் உட்காந்து அதுவும் வியன்னா கூட இது பண்ணிட்டுருக்கானுங்க. ஆமா. அது எல்லாம் பொண்ணுங்க. ஒண்ணும் இல்லங்கய்யா. அது பார்த்தீங்களா? பார்த்தேன் அந்த பார்த்தேன். இந்த ஜாக்கு, ரோஸு இப்ப திவ்யா தான் ரோஸு, நீ ஜாக்குன்னோனே, "நீ படு" அப்படின்னு அது சொன்னோனே, மடியில படுக்க போறாங்க. வியானா மடியில. அது தள்ளி விட்டு, "அண்ணே அங்க படுங்க" அப்படிங்குது. ஆனா ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆளு கிராப் பண்றாங்க அவன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறான். ஆமா. அந்த ஒரு இன்னொரு மீம் கூட ஒண்ணு இருக்கும். பார்வதி அழுதுகிட்டு இருக்கும். கமருதீன் வந்து கிஸ் பண்ணிட்டு அ ஃபோர்ஹெட்ல வந்து கிஸ் பண்ணுவான். அத அப்படியே குறுகுறுன்னு பார்ப்பான். அது சாயம் வர மாரி வரும். இவரு அப்படியே தள்ளி அப்படியே உட்காருவாரு. வாட்டமா, சாயறதுக்கு வாட்டமா. அது பார்த்தீங்களா? அது பார்க்கலங்க. அதுவும் பயங்கர வைரலா போச்சு. ஆனா அந்த நான் சாயற பார்க்காததே மாரி வந்து நல்லதுங்க. அப்புறம் சாயாது. ஓ! என்னது? ஓகே. நான் பார்க்காததே நல்லது. விட்டுருங்கண்ணே. அது வேணா உண்மதான். இந்த ரொம்ப வோட்டிங் பத்தி சாயற என்ன மாரி. நினைக்கிறீங்கங்க? என்னது? வோட்டிங்கு. பிக் பாஸ் வோட்டிங். ஆ, ஆ, ஆ. அது கானா உண்மையாவே இதுல தான் வோட் பண்ணி அதிகம் தான் போயிட்டுருக்கு. இல்லங்க உண்மையாவே என்னது? வோட்ட பேஸ் பண்ணி தான் எவிக்ட் பண்றானுங்களா? இல்ல இவனுங்களா சூஸ் பண்ணி எவிக்ட் பண்றாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. டவுட் இல்ல கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அதான் அது தெரியவே இல்ல. ஆனா இல்லங்க. பயங்கரமா பிஆர் வேல. இந்த உள்ள வந்து பிஆருக்கு பாட்ஸு, பிஆரு, நீங்க இந்த யோசிச்சு அசிஸ்டன்ட். பாருங்களேன். இப்போ ம், பார்வதி ம், மாரி ஒரு ஆள வந்து கண்டிப்பா யாரும் ஓட் போட மாட்டாங்க. அப்படியே ம், ம், போட்டாலும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் மத்த ஆள விட. ம், அவ ம், டாப் ம், 3 டாப் 5ல வராங்க. அது சான்ஸே இல்ல. எனக்கு என்னமோ இந்த ம், ம், விஜய் டிவி தான் இந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ரீட்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்கா ஒரு வோட்டிங் இந்த இது தான் அந்த இது வரும்ல அன்அஃபிஷியல் வோட்டிங் லிஸ்ட்ட விஜய் டிவி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களோன்னு தோணுது எனக்கு. ம், ம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நானும் அது ஏன்னா வந்து எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் கொஞ்சம் டம்மியா இருக்காய்ங்க. பார்வதிய வச்சு தான் ஷோவேவும் ஓடுது. அதுக்காக சேனலே கூட பார்வதிய வச்சிருக்கலாம். அது ஒண்ணு. பார்வதி பிஆருக்கு பயங்கரமா செலவு பண்ணியிருக்கு. அது ஆமா. ஆத்தர் கூட சொன்னாரு. ஏங்க அது நல்லா காசு பார்ட்டி வெளியில தான். வெளியில வந்து ம். கூட இன்னும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க பிஆர். டேமேஜ் ஆமா கண்ட்ரோல் 20 லேக்ஸ் பேக்கேஜ் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா. ஸ்கேம்ட்ராக்கு பாட்டுலாம் போட்டாய்ங்க. ஸ்கேம்ட்ரா அப்டின்ட்டு. அதெல்லாம் யாரு வேல மெனக்கெட்டு பண்ணுவா அப்டின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் இது பிஆர் வேல அப்டின்னு புரியுது. கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம். எனக்கு என்னன்னா அது பிஆர் பார்த்தீங்களா? லட்சக்கணக்குல இல்ல அது பார்க்கலங்க. அது ட்விட்டர்ல தான் பார்த்தேன். ஸ்கேம்ட்ரான்னு ஒரு பாட்டே சாண்ட்ராக்கு ஓடுச்சு. இத எவன்டா உட்காந்து மெனக்கெட்டு பாட்டுலாம் பாடுறான் அப்டின்னு தோணுச்சு. அப்புறம் தான் கண்டிப்பா புரியும். கமெண்ட்ஸ் போய் பார்த்தா பிஆர் வேல. டேமேஜ் கண்ட்ரோல்க்கு. அப்புறம் டேமேஜ் வி மிஸ் கண்ட்ரோல் பார்வதி அது ஒரு பக்கம். டேமேஜ் கண்ட்ரோல் பேக்கேஜ் 20 லேக்ஸ் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் பிஆர் கிட்ட. அவன் முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுக்குறானுங்க. எனக்கு என்னமோ அது ம். டாமினேட் பண்ற மாரி இருக்கு. இன்னொரு மாரி
இவனுக்கு அமைச்சது தப்புன்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெட் கார்டு கொடுத்து அமைச்சது 2 பேரையும். இல்ல தப்பு எல்லாம் கிடையாது. குடுக்க வேண்டியதுதான். ஆனா வந்து குடுத்து என்னன்னா, சொல்லுங்க, சொல்லுங்க. சாண்ட்ரா பண்ணது வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான். அது உண்மைதாங்க. சாண்ட்ரா பண்ணது ஓவர் ஆக்டிங் தான். சாண்ட்ரா ஆக்டே பண்ணலனா கூட அவ எட்டி விட்டா பாருங்க, அதுவே பெரிய தப்பு தான். அதுக்காகவே ரெட் கார்டு தந்தே ஆகணும். கரெக்டா? கரெக்ட். அதே மாரி கமருதீன் உதைச்சது. இல்ல வினோத் சொல்ற மாரி லேடீஸ் சண்டை போட்டுக்கிட்டா அது வேற. ஒரு மேன் வந்து ஒரு பொண்ண இப்படி வந்து பண்றான் அப்படிங்கும்போது அது வேற. அது இன்னும் வந்து தப்பா போயிடும். ஸோ அதான் உண்மையிலே ரொம்ப கமருதீன் உதைச்சது தான் கேமரால நல்லா பதிவாயிருக்கு. அதாங்க, எந்த ஊர்ல அப்படிங்கும்போது எந்த எடுப்பார் கைப்புள்ள இது மாதிரி எட்டி போயிருக்கோம். யோசிச்சு பாருங்க. அதான் இந்த காமருதின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கு அவன் அவ்ளோ டென்ஷன் ஆயிட்டான். ஏன்னா டேய், கோடி பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க வெளியில காமருதீன்னு. எனக்கு ஆக்சுவலா சாண்ட்ராக்கு எப்படி தெரியும்னு தெரியல அது அந்த வார்த்தை. எவனோ உள்ள பார்வதியே போனவங்க தான் சொல்லி போய் பார்வதியே தான் போய் கன்ஃபெஸ் பண்ணிருச்சு. இந்த மாரி ஏன் நாய் குறைச்சது அப்படின்னு. யாருமே கேட்கல அத. கரெக்டா? இல்ல ஆமா சாண்டா அதுவே தான் தான் போட்டு போய் சொல்லிருக்கு. உடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாண்டா தான் போட்டு உடைச்சிட்டாங்க. சாரி, உடைச்சிட்டா. சாண்ட்ரா தான் அவங்க சொல்ல முடியாது. அவங்க கிஸ் ஆமா பண்ணிட்டு யாருமே சொல்லல. சாண்ட்ரா தான் எக்ஸ்போஸ் அது வந்து ஆக்சுவலா லெவலா சொன்னாங்க, நாங்க கிஸ் தான் பண்ணோம்னு. நம்ம ஆக்சுவலா வெளியில இருக்கிறவங்க வேற எதுவும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்ட். தெரியல. ஆனா என்ன ஆச்சு, மேபி ஜஸ்ட் சமாளிக்கிறதுக்கு கூட அப்படி சொல்லிருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. இதுக்குள்ள போயிட்டு அதாங்க இந்த விஜய் டிவியே இந்த ஓட்டிங்கே ஃபேக் பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப எவன முள்ள இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வீக்லயே சாரி பேர் என்ன, கம்ருதீன் பாலெல்லாம் தூக்கினா எப்படி போயிருக்கோம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப போரிங்கா இருந்திருக்கும். ஒரு ஒரு டீசென்டான ஒரு எபிசோட் போயிருக்கோம். ஆனா கரெக்டா இந்த ஒரு சண்டைலாம் இல்லாம ஜஸ்ட் கேமை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஒரு இது. ஏங்க இப்ப கூட இல்லைங்க அந்த 2 சனியும் இப்பயும் இல்லை. பட் ஆனா ஓரளவுக்கு நல்லா தானே போகுது. ஆமா பட் ஆனா டீசன்சி இங்க தேவையில்லையே. அடிச்சுக்கிட்டு போறலாம் டிஆர்பி ஏறணும். அதுதானே கான்செப்ட். அதுதான் அது மாதிரி விஷயத்தான் நம்மளும் கன்சியூம் பண்றோம். நம்மளும் அப்படிதான். நம்மளுக்கு லைட்டா யாரும் சண்டை போடலன்னா போர் அடிக்குது. ஆனா இதுவே ஏதாச்சும் ஒரு சண்டை நடக்குதுன்னா, நம்ம இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு யாராச்சும் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா எவ்வளவு பிஸியா இருந்தாலும் 2 நிமிஷம் நின்னு பார்த்துட்டு 2 கடலை வாயில போட்டுதான் நம்ம நடந்து போவோம். கரெக்டா? அது தப்பான பிஹேவியர் தான். இருந்தாலும் நம்ம அப்படிதான் இருக்கோம். அத வந்து டிவில பார்த்து மேபி சாரிங்க கேட்கல. ஹியூமன் எவால்யூஷன். நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணீங்க, நான் மறந்துட்டேன் அது. ஆனா அந்த சைக்காலஜியை பத்தி கேட்டிருந்தீங்களா? இதை பத்தி ஆமா சைக்காலஜி நம்ம ஏன் அவ்வளவு கோவப்படுறோம் அது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேமே? சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? எப்படி பாக்குறது, நம்மள உட்கார வைக்கிறதுக்காக அந்த ஷோ பார்க்க வைக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போகும் போல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ என்ன பண்ணா அவங்க உட்காந்து பார்ப்பாங்க அப்படிங்கும்போது தான் அவன் எவ்வளோ டாக்ஸிக்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு போறானோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹெல்தியான கேம் கிடையாது. ஆனா சொல்லிக்குவாங்க டீசெண்டா. என்ன எனக்கு தோணுதுன்னா, இப்போ குரூப் டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அந்த டால் டாஸ்க் பாத்தீங்களா? கேக்குதா? ஹலோ, கேக்குது. சொல்லுங்க. என்னது டால் டாஸ்க்? டால் 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 டாஸ்கா? என்னது அது? அதான் அந்த குரூப்பா போய் அந்த பொம்மைய வச்சு அடிச்சுக்கிட்டு உருளுவானுங்கல்ல. இந்த குரூப்பா இருக்கிற டாஸ்கே சொல்றேன். அப்படி ஒரு டாஸ்க் வச்சா அவங்களுக்குள்ள கேயோஸ் வரும்னு தெரியும். தெரிஞ்சு அவங்க சண்டை போட்டுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நீ ஏன் சண்டை போடுறீங்கன்னு ஒரு பஞ்சாயத்து வைக்கிற. இப்படி ஒரு டாஸ்க் வச்சா சண்டை வரும்னு உனக்கும் தெரியும். சண்டை போட்டுக்கணும்னு தான் பண்ற. அப்புறம் சண்டை ஏன் போடுறீங்க? ஹலோ? கரெக்ட்டுங்க. ஆக்சுவலா கரெக்ட். ஆ, சூப்பரா கேக்குறீங்க. ஆ. பிக் பாஸ் ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் இப்படி இருந்தா நீ ஜெயிக்கலாம்னு ஏதாச்சும் ஒரு இது கிரைட்டீரியா இருக்கா பிக் பாஸ்ல? அந்த மாதிரி எனக்கு தெரியல. மக்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கணும். மக்களுக்கு பிடிக்கணும். கரெக்டா? ஆமா, ஆமா. பார்வதி, கம்ருதினா மக்களுக்கு பிடிக்காது. ம். இருந்தாலும் அவங்க இருந்தாங்க 90 டே வரைக்கும். ஆமா. அதே மாரி ஆக்சுவலா அசீம் கூட யாருக்கும் பிடிக்காதுங்கய்யா. சுத்தமா யாருக்கும் பிடிக்காது. ஆனா எனக்கு இவன் எப்படி டைட்டில் வின்னர்? அதாங்க எனக்கும் ம், தெரியல. அசீம் எப்படி ஜெயிச்சா? அது வந்து எனக்கு ரொம்ப வயித்தெரிச்சலா இருந்துச்சு. அசீம் ஆமா. ஜெயிச்சதெல்லாம். அவன் அவன் ஜெயிக்க சான்ஸே இல்ல. எப்படி அவன் ஜெயிச்சான்? கேட்டா பிஆர்ன்னு சொல்றாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து இப்போ வந்து கானா வினோத் கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டாங்க. கானா வினோத் இல்லன்னா அடுத்து திவ்யாக்கு கிடைக்கும், இல்ல அரோராக்கு கிடைக்கும். திவ்யாக்கு ஹெவி பிஆர்.
ஸோ ஏங்க பிக் பாஸ் சபரி வந்து அது எப்படி கிடைக்காதா? ஆயிடுச்சு? என்னது? சபரி? சபரி டைட்டில் வின்னருக்குலாம் வொர்த்தே இல்ல. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? சான்ஸே இல்ல. அவன் என்ன பண்ணான்? அவன் பண்ணல. ஆனா ஒண்ணுமே அந்த பண்ணல. கார் டாஸ்க்ல எனக்கு அவன் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பிடிச்சிருந்தது. பட் பிக் பாஸ்க்கு வந்து ஒரு நல்ல பையன் அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா போதுமா? ஓகே. சபரி வந்து ஒரு நல்ல ஹியூமன். அவனுக்கு எம்பத்தி நெறையவே இருக்கு. ஓகே. தட்ஸ் எனஃப் ஃபார் டைட்டில் வின்னர். ஆனா மத்த அதான் என்னோட கொஸ்டின். கண்டஸ்டன்ட்டோட கம்பேர் பண்ணும்போது சபரி ஓகேன்னு தான் தோணுச்சு. ஏன்னா திவ்யா சபரி பார்த்தீங்கன்னா ஓகேன்னு தான் தோணுது. ஏன்னா பட் ஆனா திவ்யா அவன் நெறைய எனக்கு விஷயம் ம், ம். ம், ம். திவ்யா பிடிக்காது தான். எனக்கும் பிடிக்காது தான். பட் ஆனா திவ்யாக்கு தான் கானா வினோத்க்கு அப்புறம் சப்போர்ட் அதிகமா இருக்கிற மாரி தெரியுது. பிகாஸ் கார் டாஸ்க். கார் டாஸ்க் மட்டும் பார்வதி இல்ல. பக்கா ம், ம். எனக்கு தெரிஞ்சு பக்கா பிஆர் தான். பார்வதிய விட ஹெவியான பிஆர்ல தான் திவ்யா இருக்கா. ஏங்க அன்னைக்கு ஆமா, நான் ஆமா. பார்க்கிறேன் ஒரு யூடியூப் இது வரும்ல ஒரு போலிங் மாரி. ம், ம், ம். சப்போர்ட் ஓட் பண்ணுவோம்ல சும்மா. அதுல ஆமா. லட்சக்கணக்குல 3,00,000 பேர் ஓட் பண்ணிருக்காங்க. பார்த்தா திவ்யாக்கு 80% ஓட்டு இருக்கு. சான்ஸே இல்ல அதான், அதான். திவ்யாக்கு வரதுக்கு. அது பிஆர் பண்ணலாம். அதுக்குன்னு இப்படி பப்பரப்பான்னு தெரியிற அளவுக்கா பண்றது? பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யா டைட்டில் வின் பண்ணாலும் அது வந்து பிஆர்னால மட்டும் தான். ஆமா, கண்டிப்பா. இப்ப பிரச்சனையே. ஸோ பிஆர்ன்னு ஒண்ணு விஷயம் இருந்துட்டா பிக் பாஸ் வீட்ல அடிச்சிடலாமா? அப்படிங்கிறது தான். அப்போ ஆக்சுவலி வந்து பிஆர ஒரு பேன் பண்ணோங்க. பிஆர பேன் பண்ணோங்க. ம். எனக்கு புரியவே இல்ல. அது அப்ப அது ஃபில்டர் பண்ண முடியுமா? அந்த பிஆர அந்த பாட்ஸ் எல்லாம்? அப் இல்ல ஃபில்டர் பண்ண முடியலனா அட்லீஸ்ட் பிக் பாஸ்லயாச்சும் ஒரு ரூல் கொண்டு வரணும். பிஆர் இருக்கிற மாரி எங்களுக்கு தெரிஞ்சா டிஸ்குவாலிஃபை அது பண்ணிருவோம். சொல்லியிருந்தாங்களே பிக் பாஸ்லயும் வந்து ஒரு டாஸ்க்கே வச்சாங்களே! இந்த கண்டஸ்டன்ட்ஸ்ல யாருக்கு ஹெவி பிஆர் இருக்கும்னு நெனைக்கிறீங்க? அப்டின்ட்டு. அவங்க அத வச்சு கன்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்கங்க. அவங்க வந்து ம், ம். ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா இத பத்தி பேசவே மாட்டானுங்க. ஆமா, அத ஆமா. வச்சு அத ஒரு கன்டென்ட்டா யூஸ் பண்ணி இவங்களுக்குள்ள சண்டை போட்டு விட பாக்குறாங்க. கரெக்ட் அதனால தானே தான். ஏன்னா அக்ரீமெண்ட். ம், ம், ம். அதனால தானே சாண்ட்ராக்கும் கம்ருதீனுக்கும் சண்டை வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வந்து கம்ருதீன் பேர எக்ஸ்போஸ் பண்ணிட்டா. கம்ருதீனுக்கு பேசினவ தான் என்கிட்டயே வந்து கேட்டா, இந்த மாரி பேக்கேஜ் இருக்கு எடுத்துக்கிறியான்னு. அதனால தான் ம். கம்ருதீன் டென்ஷன் ஆனான்னு நெனைக்கிறேன். இது வந்து ஓப்பனா அதுவும் ஒரு பண்றானுங்க. காரணம். ஓப்பனா பண்றானுங்க. கம்ருதீன் பிஆர் ம், ம், ம். கம்ருதீன் பிஆர்க்கு வந்து என்ன சொல்றது? அது சும்மா டம்மியா தான் இருக்கு. பெருசா ஒண்ணும் ஆக்டிவா இருக்க மாரி தெர்ல. இருக்காங்க. இவன் ஏதாச்சும் பெண்டிங் பேமெண்ட் வச்சுட்டானான்னு தெரியல. ரெக்கார்ட் குடுக்குற வரைக்குமா அமைதியா இருப்பானுங்க அவனுங்க. அதான் அந்த கார் டாஸ்க் அப்ப கூட எல்லாம் பேஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப போய் கம்ருதீன் வந்து கிரவுன் வச்சுக்கிட்டு இருக்க மாரி ஐ சப்போர்ட் கம்ருதீன்னு போட்டிருந்தாய்ங்க. புடிச்சு வெளுத்து விட்டாய்ங்க. அமைதியாவாவது இருக்கணும்ல அந்த நேரத்துல. இல்ல முட்டு தர மாரி ஏதாவது பேசணும். இந்த மாரி தெலுங்கு பிக் பாஸ்லலாம் இந்த மாரி நடந்திருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கமருதீனுக்கு கிரவுன் வச்சா அட்லீஸ்ட் காண்டாவாய்ங்களா? ஆக மாட்டாய்ங்களா? ரேஜ பார்வதி பக்கமாவது டைவர்ட் பண்ணி விட்டுருக்கலாம். அதுவும் பண்ணல அவனுங்க. ஆ அந்த அறிவு கூட இல்ல. அவன மாரியே மக்ருதீன் மாரி தான் இருக்கு அவன் பிஆரும். காசு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் பார்வதி ஏமாத்துறான்னு பார்த்தா, வெளியில பிஆர் கிட்ட ஏமாந்துட்டு வந்திருக்கான்னு நெனைக்கிறேன். ஆமாங்க. அது நல்லா தெரியுது. அவைங்க பிஆர் சரியில்ல. அவைங்க சும்மா கமருதீன கிங் மாரி வச்சு ஒரு ஏஐ எடிட் பண்ணி, அத மட்டும் தான் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருப்பாய்ங்களே தவிர, அவன் ஸ்டாண்ட வந்து ஒரு முட்டு குடுக்க கூட தெர்ல. அத நான் பார்த்தேன் ட்விட்டர்ல. ஏன்னா, செம காமெடியா அவன் இருந்துச்சு. பார்க்க நல்லா இருக்காங்க. அத தவிர அவன்கிட்ட ஒரு மண்ணும் இல்லங்க சீரியஸா. ஆமா. இதுலயே இவன் பிக் ம். பாஸ் வந்துட்ட பிறகு அவன் இப்ப இந்த மாநதி சீரியல் நடிச்சிருக்கான் தெரியுங்களா உங்களுக்கு? நான் பார்ப்பேன் அது. அப்போ வந்து அந்த கூட இருக்கிற 2 கோ ஆக்டர்ஸ் இருப்பாங்கல்ல. வானதி ஹீரோயின் ஒருத்தி, இவனோட திவ்யா. வைஃப் ஒருத்தி. ஆ அவங்க 2 பேர் கூட இவனுக்கு ஏதோ வீடியோ போட்டிருப்பாங்க 3 பேரும் உட்கார்ந்து. ஒரு மாரி நக்கலா நான் தான் பார்க்கல. சொல்லியிருப்பாங்க. பிக் பாஸ்குள்ள போறேன், பார்த்து நடந்துக்கன்ற மாரி ஒரு மாரி நக்கலா தான் சொல்லியிருப்பாங்க அவன் கிட்ட. எனக்கு ஓ! அப்பயும் என்னடா இப்படி பேசுறாங்கன்னு நெனச்சேன். பார்த்தா ம், ம். இவன் வந்து பல வருஷமா இந்த வேலை தான் பார்த்துன்னு இருக்கான்னு நெனைக்கிறேன். எல்லாருமே ஆதிரையும் டென்ஷனா இருக்கா அவன் மேல. ஆதிரை முன்னாடி ம். இவனுக்கு குழந்தையாளா வந்தவன்னு நெனைக்கிறேன் அந்த சீரியல்ல. திவ்யாவே அவனோட பேரா நடிச்சதே! ஆமாமா. திவ்யா திவ்யா ஃபர்ஸ்ட் இல்ல. செகண்டா திவ்யா வந்துச்சு. அது இது அந்த நீங்க அவனோட கவனிச்சீங்களா? பேர் மட்டும் மாறிக்கிட்டே அந்த சீரியல் நான் பார்த்துருக்கேன். ஆ அந்த கங்கா கேரக்டர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதாங்க எனக்கு ரொம்ப லேட்டா தான் நான் கனெக்ட் பண்ணேன். இப்பதான் தெரியுது ஏன் பேர் மாறுதுன்னு. ஆமா. இப்ப இது 3வது கங்காவோ, 4வது கங்காவோ! ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு வந்தா. அவ இப்போ ஏதோ அவ பிரதீபா. அவங்க ஆமா பேர் பேர் பிரதீபா. அந்த பொண்ணு வந்தா. அப்புறம் திவ்யா வந்தா. திவ்யாக்கு அப்புறம் இப்ப இருக்கிற பொண்ணு இருக்கா. கரெக்ட்டா? திவ்யாக்கு முன்னாடியுமே ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஐயய்யோ! லிஸ்ட் அடிஷனல் ஷீட்லாம் கேட்பாரு போலயே! சொல்றதுன்னு. ஆமா. அது அவன் இன்ஸ்டா பார்த்தேன். அந்த
அவன் எலிமினேட் ஆனதுக்கப்புறம், அதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு கங்கா இந்த பொண்ணு கூட இருக்கிற வீடியோ நெறைய இருக்கு. ரீல்ஸ் போட்ட வீடியோ. ஓகே, ஓகே. அவன் பேஜ்ல பார்த்தேன். ஆமா. அதாங்க இந்த காமருதுன்னு கழுவி ஊத்தியிருந்தோம். ம், ம், ம். இவன லிட்டரலா நம்ம பேசுறது அந்த இதுதான் யூடியூப் சேனல்ல ஃபேன்மேன்லாம் உட்காந்து பேசின்னு இருப்பாப்லயே. அந்த மாரி ஆமா. பேசுறதுக்கு உட்கார்ந்து நம்ம ம். இந்த மைல்ஸ் கூட இந்த பேசலாம்னு பார்த்தா பேர் அவன் பிக் பாஸ் மாறுனது பத்தீங்கய்யா? அத நான் பேர் மாறுனத பத்தி. எனக்கு அதான் இவன் மேல தான் எனக்கு ஹெவியா டவுட் வருது. உண்மையா இவனால தான் அந்த பேர் மாறினே இருக்கும்னு ஒரு டவுட் வருது. ஆமா. எனக்கு இது தோணும் எப்புட்றா அதுக்குன்னு இப்படியா பேர் மாறிக்கிட்டே இருக்கும் அப்டின்ட்டு. கண்டிப்பா இவங்க 4ங்கய்யா. இப்ப இருக்கிறது 4வதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். அதாங்க இவன் வந்து அந்த கும்பரன் கேரக்டர்ல நடிக்கிறான் கரெக்ட்டா? கரெக்ட், கரெக்ட். அதுல வந்து நல்லவன் மாரி அப்படியே இந்த சின்ன தம்பி பிரபு ஷேட்ஸ் ஆஃப் சின்ன தம்பி பிரபு மாரி நடிச்சுன்னு இருக்கான். ஒரு மாரி கரெக்ட். எதுவுமே தெரியாத மாரி இன்னசென்ட் நானே நம்பிட்டேங்க. நான் நம்பிட்டேன். உண்மையாவே நான் கம்ருதீன்னா அந்த மாரி தான் போல. ரொம்ப நல்லவன் போல. ஆக்சுவலா ரொம்ப ஸ்டார்ட்டிங்ல அவன் உள்ள என்ட்ரி தரும்போதெல்லாம் ஓகே கம்ருதீனா அப்போ நல்லா பண்ணுவான் போல அப்படின்லாம் நினைச்சேன் நான். நான் ம். எவ்வளோ என்னையே கன்வின்ஸ் பண்ணிட்டான் பாருங்க அவன். அப்புறம் தான் எனக்கு ஐயோ! ம். அப்புறம் தான் தெரியுது என்ன ஏமாத்திருக்கான் அவன்னு. வந்து எப்பா நான் ஆக்சுவலா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி சப்போர்ட்னா எப்படி சொல்றது? ஓகே இவன் உண்மையாவே இந்த கேரக்டர் நம்பியிருப்பாங்க. இந்த சி ம். டிவி சீரியல் பார்க்குற அம்மாங்க, அக்காஸ்லாம் ஆமா. நம்பியிருப்பாங்க. ஹஸ்பண்ட் மெட்டீரியல்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. மெட்டீரியலு இந்த கேரக்டர பார்த்துட்டு. கேரக்டரையா? ஓகே, ஓகே. ம். பார்த்துட்டு எல்லாம் நம்பியிருப்பாங்க. இப்போ உள்ள வந்து பேசுறாங்க அவன். எனக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க வெளியில. குண்டா ஆடியன்ஸ் ஒருத்தன் இல்ல. எல்லாம் கிளம்பி போயிட்டானுங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் எனக்கு இருந்தவனும். கரெக்ட். ஏன்னா அப்படி வந்து ஒரு கான்ட்ராஸ்ட். அவன் நடிச்ச கேரக்டருக்கும், ஒரிஜினல் கேரக்டருக்கும். ரைட் ஆப்போசிட்டுங்க அவன். ம். ஐய்யயோ! மிரண்டுட்டேன் நான்லாம். இப்படி ஒரு கேரக்டர்ல நடிச்சு, நம்ம ஒரு மாரி நம்ம சப்கான்ஷியஸ்ல அது சேவ் ஆயிருதா என்னன்னு தெரியல. அது நடிப்புன்னு தெரியும். இருந்தாலும், ஆ அவங்க இப்படிதான் அப்படிங்கிற மாரி ஒரிஜினல்லயும் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி நமக்கு சேவ் ஆயிருதுன்னு நெனைக்கிறேன். ஆமாங்க. வந்து அப்புறம் நம்பள ம். பிரகாஷ் ராஜ் மாரி ஆக்ட் பண்ண வச்சுட்டான். "டேய் யார்றா நீ? எம்ஜிஆர பார்த்துருக்க, சிவாஜிய பார்த்துருக்க. உன்ன மாரி பார்த்தது இல்லையாடான்ற" மாரி செம்ம டான்ஸ் ம். எனக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த வாட்டர்மெலன் சாரோட சண்டை போட்டிருந்தான். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, "என்னடா இப்படி பேசுறான் இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஓகே. ஆமா. வாட்டர் மெலன் ஸ்டாருங்கும்போது துப்புவான். ரொம்ப பண்ணுவான். அந்த ஆள் வந்து அந்த ஆள் கேவலமானவன் தான். இல்லன்னு சொல்லல. ம். ஆனா இவன் அதுக்கு ஆப்போசிட்டா பேசுற வார்த்தை ஒரு மாரி பேசிட்டே சிரிப்பான் பாருங்களேன் நக்கலா. அது ரொம்ப டென்ஷன் ஆகுங்க. ஆமா, ஆமா. அவன் வந்து கோவமா பேசினா கூட பரவால்ல. பேசிட்டு ஒரு மாரி ஒரு பூதி நக்கலா சிரிப்பான். ஆமா. டென்ஷன் ஆகும் எனக்கு. அத பார்த்தாலே போட்டு சப்பு சப்புன்னு புடிச்சு இழுத்து வச்சு அடிக்கலாம் போல இருக்கும் அவன. வாட்டர் மெலான் மேல சாஃப்ட் கார்னர் வந்ததுக்கு காரணமே இவன் தான். ஏன்னா இப்படிலாம் பேசுறான்னு சொல்லி வாட்டர் மெலனுக்கு அதுக்கப்புறம் தான் ஃபேன் பேஸே கொஞ்சம் ஏறுச்சு. ஒரு அந்த சிம்பத்தீஸ். வாட்டர்மெலன வாய ம். மூடிட்டு அமைதியா அவனுங்க பண்ற புல்லி எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியா இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சிருப்பான்னு நெனைக்கிறேங்க வாட்டர்மெலன் சார். சிம்பத்தி ஓட்லயா? ஆமா, கண்டிப்பா. அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 வீக்லலாம் செம வீக்கு. ஃபர்ஸ்ட் 2, 3 வீக்ஸ் தான் அவன் தான் டாப்ல இருந்தான்னு நெனைக்கிறேன். வோட்டிங்ல. ஆமா. கரெக்ட், கரெக்ட். அவனே அததான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கான். ஆமா. அப்புறம் தேவையில்லாம இந்த பார்வதியோட சேர்ந்தான். இந்த பீடையோட சேர்ந்தான் முடிச்சு அவங்க கத. ம். அதேதான். இப்ப அந்த அ என்னமோ சவகாசம், கொலநாசம்பாங்களே! அதேதான். எனக்கு இது சகவாசனாலே கம்ருதீன் ஞாபகம் தாங்க வருது. ஆனா அவன் அவன் இன்னொன்னு கூட வைரல் ஆச்சே! இந்த ராசி பலன் கிளிப் பார்த்தீங்களா? ஏங்க ஆமாங்க. நீங்க பார்த்தீங்களா அத? பார்த்தேன், பார்த்தேன். அப்படியே நடந்திருக்கு. நான் எனக்கே அதெல்லாம் வந்து நம்ப அது மாட்டேன். நானும் நம்ப இதெல்லாம் பார்த்தா மாட்டேன். ம். இது ஆக்சுவலா 2024ல அவனுக்கு சொன்னதுன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா 2024ல சொன்னது 2025ல நடந்துருச்சு. எனக்கும் அதான் என்னடா இந்த ஆளுக்கு இவனுங்கலாம் துபாகூர்ன்னு நெனச்சேன். உண்மையா பட் ஸ்டில் இப்பயும் எனக்கு அவிங்க நம்பிக்கைலாம் இல்ல. சொன்னது ஒண்ணு விடாம இவனுக்கு ம். நடந்திருக்கு. அப்படியே மிரண்டுட்டேன் நான்லாம் ஒரு நிமிஷம். அவனே பார்த்திருப்பான்னு நெனைக்கிறேன். கரெக்ட். எல்லாம் அவன டேக் பண்ணி விட்டாய்ங்க. கண்டிப்பா பார்த்துருப்பான். எப்பா! நானுமே சிம்ம ராசி, கமருதீன் ராசி. ஓ! சூப்பர்ங்க. ஆனா அப்ப சொன்னத உங்களுக்கும் வச்சு அதெல்லாம் என் வாய நடந்திருக்கும்னு விட்டு நெனைக்கிறேன். என்னது? உங்களுக்கும் அதெல்லாம் நடந்திருக்குன்னு நெனைக்கிறேன். சேர்க்கை அது சரியில்ல. கொஞ்சம் நடந்துச்சுதாங்க ஐயா. வாய விட்டு வாங்கி கட்டிக்கிட்டது இந்த வருஷம் ரொம்ப அதிகம். ரொம்ப க்ளோஸ் சொந்தக்காரங்க ஆயிட்டீங்க. எல்லார்ட்டயும் சண்ட போட்டேன். என்னது? கம்ருதீனோட ரொம்ப க்ளோஸா நெருங்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன்.
ஆமா. ஆனா அவன் சொன்னதுலாம் எனக்கு அந்த ஹேர் ஃபால் ஆகும்ன்னு சொன்னானுங்க. ஹேர் ஃபால் ஆயிருக்கு. ஆனா வாய விட்டு அதெல்லாம் வாங்கி சொன்னாங்க. கட்டிக்கிட்டது. ஹேர் ஃபால் ஆகும்லாம் அதெல்லாம் சொன்னாங்களா? சொன்னாங்க. சொன்னாங்க. அது பயங்கர ஹேர் ஃபால் எனக்கு. அப்புறம் அந்த வாய் தான். வாய கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த வாய மட்டும் மூடியிருந்தா இந்த வருஷம் எனக்கு நல்லா இருந்திருக்கும். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கும் நடந்துச்சு. அது ரைட்டுங்க. நியாயமா தான் பேசினேன். அது இப்படி போயிருச்சு எனக்கு. அதான் வாயில சனி. கமருதீன் சிம்ம மாரி. ராசி சிம்ம ராசி நேயர்கள் எல்லாம் ஒரு பக்கம் உட்கார வச்சிடலாம்னு இருக்கேன் இப்போ. ஆக்சுவலா வாய மட்டும் மூடிரும். நான் வந்து சின்ன வயசுல இருந்து பார்ப்பேன். சின்ன வயசுல ம். வந்து எனக்கு என்ன ராசினே தெரியாது. ஆனா நான் சிம்ம ராசின்னு சொல்லிப்பாங்க. கேட்க கெத்தா இருக்கும்னு சொல்லிட்டு சிம்ம ராசின்னு சொல்லிட்டு சுத்தின்னு ம். இருப்பேன். அப்புறம் தான் ஏதோ இவங்கலாம் சொல்லுவாங்க. இந்த வீட்ல எல்லாம் ஜாதகம் பார்த்து இதான் ராசி அது இதுன்னு சொன்னாங்க. ம். ஃபாலோ பண்ண மாட்டேன். ம். ஆனா நான் ஸ்டார்டிங்ல ம். இருந்து சும்மா உட்காந்து பார்ப்பேன். இவனுங்க என்னதான் சொல்றானுங்கன்னு. அப்ப ம். வந்து ஒரு வாட்டி கூட நான் இது வரைக்கும் சிம்ம ராசிக்கு நல்லதா சொல்லி கேள்விப்பட்டதே இல்ல. எப்பவுமே நெகட்டிவா ஆமா. தான் சொல்லுவாங்க. அது அப்படிதான் ஏன்னு சொல்லுவாய்ங்க. தெரியல. அது ஃபர்ஸ்ட்டு நான் கொஞ்சம் அதெல்லாம் நம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவுல ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கொஞ்சம் ஏத்திஸ்டாலாம் மாறிட்டேன். அதுக்கப்புறம் நம்புறதில்ல. இந்த லியோ படம் வந்தப்பலாம் பயங்கரமா இந்த சிம்ம ராசிக்காரவங்கலாம் கையிலே பிடிக்க முடியல. இது வேறயா? இதுக்கு ஆமா. மட்டும் கத்துறாரு. அது ஒரு பக்கம் ப்ளஸ் பண்ணிட்டு நானும் லியோன்னு அஸ்ட்ராலஜி சைடு ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது. அது சும்மா கெத்துங்கிறதுலாம் நான் சிம்ம ராசிக்கெல்லாம் வாயில சனிங்கய்யா. என் அனுபவத்துல சொல்றேன். வாய வச்சுட்டு சும்மா இருந்தாலே நல்லாருக்கும். உன் வீட்டு ஓடும் உன் தலையில விடும். டமால்னு. கரெக்ட். அதேதான். லிட்டரலா எனக்கும் நடந்துச்சு. அது குத்துமதிப்பா சொல்றாய்ங்க பலிச்சு போயிருது. ஒண்ணு ஒண்ணு. எங்க என் அது ஃப்ரெண்டு நம்ம ஒருத்தன் ஏதோ ம். ஜோசியக்காரன் சொல்லிட்டான் போல இப்ப ரீசெண்டா. மரணம் ஒண்ணு நெருங்கி வருதுன்னு. ஒரு வாரமா தூங்கல. பயந்துன்னு இருக்கான். மரணம் நெருங்கி வருதுன்னு. அதெல்லாம் ஐ தெரியலங்க. எப்படிலாமா சொல்றாங்க? ஆமா எவனோ சொன்னதான் சொன்னான் அவன். ஏதாச்சும் கொரிய குழுவுக்காரன் சொன்னானா இல்ல அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்களே ஓப்பனா. எவனோ சொன்னதா சொன்னாங்க. அவன் அம்மா கூட சொன்னாங்க. ம், ம், ம். ஆனா கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் இப்படிலாம் சொன்னா கொஞ்சம் அள்ளி விடதாங்கய்யா செய்யும். கண்டிப்பாயா. அதெல்லாம் நம்ம ம். நம்புறது இல்ல. அத காதுல வாங்கிக்கிறது இல்ல. ஏதோ வீட்ல சொல்லுவாங்க ஏதோ சனி பெயர்ச்சி, ஜாக்கிரதையா இரு அது ம். இதுன்னுவாங்க. ஆனா இந்த ஆஸ்ட்ராலஜி மேலலாம் எனக்கு பெரிய வன்மமே இருக்குங்கய்யா. அ ஏன்னா அது என் வாழ்க்கையில ரொம்ப நான் அது ப்ளே பண்ணியிருக்கு. அந்த ஓகே, ஓகே. பரிகாரம், இந்த பரிகாரம்னு போட்டு என்ன டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. இல்லையா நம்ம அந்த அதனாலயே அளவுக்குலாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆமா. அவனுங்க பேச்ச கேட்டு பல கல்யாணத்த நிறுத்திருக்காங்கங்க இவங்க. ஆமா. உண்மைய தான் சொல்றேன். லிட்டரலி நெறைய நல்ல ஜோடிகள் சேராம போனதுக்கு காரணம், இந்த மாரி ஜோசியக்காரய்ங்க தான். அவைங்க மேலலாம் எனக்கு பெரிய வன்மம் இருக்குங்க. என்னலாம் ரேண்ட் பண்ண விட்டா அவ்ளோ சொல்லுவேன். அஸ்ட்ராலஜி பத்தி ஏதாவது பாட்காஸ்ட் போடுறதுன்னா சொல்லுங்க. அவைங்க மேலலாம் கண்டிப்பா, கொலகான்ல இருக்கேன். வந்து கொட்டி தீர்த்துட்டு போயிடுறேன். கண்டிப்பா. மைல்ஸ் ஆஸ்ட்ராலஜர் மாரி நடுவுல உட்கார வச்சுட்டு ஒரு பாட்காஸ்ட்ட போட்டு விடுவோம் நம்ம. பண்ணலாம். ஏன்னா அவ்ளோ அதுங்களா எனக்கு பர்சனலாவும் நெறைய லைஃப்ல நடந்திருக்கு. நல்லா செம என்ன சொல்றது? செம கிரிஞ்சா இருக்கும். சில காமெடியா இருக்கும். சிலது கடுப்பா இருக்கும். அப்ப நல்ல கன்டென்ட் காத்திருக்கு. நேயர்களே ஆமா. அது இதுக்குன்னே எனக்கு ஒதுக்கி ஒரு ஒரு 20 மினிட்ஸ் ஒதுக்கி குடுத்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு சிறப்பான ஒரு ஒரு என்டர்டெயின்மென்ட்டே இருக்கு. காத்திருப்போம். அவ்வளோ ம். சரி பிக் பாஸ்க்கு வரலாங்கய்யா. எங்கேயோ போயிட்டோம். காமருதீன் டார்ச்சர் பண்ணிட்டான். ம். அப்புறம் அதான் இப்போ வந்து ஆக்சுவலா கமருதீன் இப்ப எதுவும் பேசுறதில்ல. அமைதியா இருக்கான் அவன். ஸ்டோரி இல்ல, ஸ்டேட்டஸ் இல்ல. பார்வதி ஒரு வீடியோ ம். விட்டுருக்கா. வீடியோ வுட்ல ஏதோ ஒரு இன்டர்வியூ ம். எடுத்து போட்டுருக்காங்க பார்வதிய. நீங்க பார்த்தீங்களா? பார்க்கலையே! அது ஆமா. போட்டிருந்தா ஃபீட்ல வந்திருக்குமே! அதுதான் எங்க அம்மா சொன்னாங்க. அது மாரி ஏதோ ம். பேசி இன்டர்வியூ வச்சிருக்காங்களான்னு. நான் நம்பல. இல்லையே அவ எதுவுமே பண்ணலையே. நானும் அவன் இன்ஸ்டா ஹேண்ட்ல போய் சும்மா பார்த்தேன் அப்பப்போ. எதுவும் போடல. அப்புறம் YouTubeல சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஏதோ ஒரு வீடியோ குடுத்துருக்கா அவ. பேசியிருந்தது? என்ன பேசியிருந்தது? ஃபுல்லா கேட்கல. என்னது? சரி. இல்ல ஃபுல்லா கேட்கல. இல்ல என்ன இன்டர்வியூல பேசியிருந்ததுன்னு தெரியல. அது இது எது இதுல ஐபிசி மங்கை. ஐபிசி மங்கைன்ற சேனல்ல குடுத்துருக்கா. பழைய இன்டர்வியூவா இருக்க போது. ரீசென்ட் தானா? ரீசென்ட் தாங்க. என்ன பேசியிருந்ததாம்? தெரியலங்க. நானும் பார்க்கலங்க ஃபுல்லா. அத பார்த்து எதுக்கு ஓகே. ரீச் அவுட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அப்புறம் வந்து பார்க்கணும் அத. ம். சரி, சரி. இவன் சரி. தைரியமா ம். வந்து வெளில ஆக்சுவலா இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது இப்ப என்ன கொலை குத்தமா செஞ்சுட்டாங்க இவங்க. இவங்களுக்கு இப்ப ரெட் கார்ட் குடுத்து அனுப்பிட்டா, இப்ப அதையும் அவ்ளோ போட்டு அவங்கள அட்டாக் பண்றீங்கன்னு சில பேர் கேட்குறாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இதுக்காக மட்டும் ரெட் கார்டு இல்ல. அவைங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து பண்ணதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா ரெட் கார்டு குடுக்கலாம் தானே தோணுது.
கரெக்ட்டுங்க. ஆனா என்னதான் இருந்தாலும், எத்தனை பேர் கொள்ளை அடிக்கிறான், கொலை பண்றான். அவன் மேலலாம் இவ்வளவு வன்மத்த கக்குறதில்ல. ஆனா ஒரு ஷோல இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ட போட்டு ஏன் இவ்வளவு அடிக்கிறீங்க? அப்படின்னு சில பேர் கேக்குறாங்க. அது நியாயம் தான். அது நியாயம் தான். அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஷோக்காண்டி இவ்ளோ வன்மத்த, இவ்ளோ ஹேட்ரட் தேவையில்ல தான். கரெக்ட் தான். ஆனா ம். இது அவன்லாம் நம்ம கையில மாட்டல. இவ தான் மாட்டியிருக்கா. அதான் டிஃபரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான். ஆமா. அது ஒரு மாரி பர்சனலா நம்ம எடுத்துக்கிறோம். ஆமா. ஏன்னா தினைக்கும் பார்க்குறோம்ல நம்ப. ஆமா. அது தினைக்கும் நம்மள பார்த்து அறியாம இப்போ கானா இப்போ எனக்கு அவரு யாருன்னே எனக்கு தெரியாது. அவரு பெட்டி ம். எடுக்கலன்னு நான் ஏன் ஃபீல் பண்றேன்? அந்த எனக்கு அம்புஜம் அவருக்கு தானே கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம ரூட் நான் பண்றோம்ல ஏன் அந்த ஃபீல் பண்ணணும்? கேரக்டர்ஸோட. என்னதுங்கய்யா? நம்ம ரூட் பண்றோம்ல அந்த கேரக்டர்ஸோட. ஒரு நல்ல கேரக்டரா ம். இருக்கான். நல்லவன்டா ம். இருக்கான்னா, அவன் ஜெயிக்கணும். அவன நம்ம ரூட் பண்ணுவோம். அதுக்கு வந்து வில்லியா ம். இந்த மாரி பார்வதி கேஸ்லாம் வரும்போது நம்ம வன்மத்த காமிச்சிடுறோம். அதுதான் நான் பார்க்குறேன். அதேதான். அது ஏன் நம்ம நம்ம மனசுக்குள்ள எப்படி போகுது? அதே நேரத்துல நம்ம மறந்தும் போயிடுறோம் கொஞ்ச நாள்ல. இவ்ளோ இதுவா இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்மள அவங்க ஃபாலோ பண்றது கூட கிடையாது. மறந்தும் போயிடுறோம். ஆமா. அந்த டச்ல ஆனா இருக்கிறதுக்கப்புறம் ஒருத்தங்கள மட்டும் இன்னும் போட்டு அடிக்கிறாங்க. பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் யாருன்னு சொல்லுங்க? வனிதாவா? வனிதா இல்லங்க. யாரு? ஜூலி. ஜூலி அண்ணம்மா அடிக்கலாமா? ஆமாங்க. இன்னும் அவள போட்டு அடிச்சுன்னு இருக்கானுங்கங்க. எனக்கு தெரிஞ்சு த மோஸ்ட் இன்னும் 8 கன்டின்யூ ஆகும். இன்னும் 8 கன்டின்யூ ஆகும்னா அது ஜூலிக்கு தான் நெனைக்கிறேன். ஓ! இத்தனைக்கும் அவ கூட பார்வதி பண்ண மாரிலாம் எதுவும் பண்ணல. ஏதோ பொய் பேசியிருப்பா, மாத்தி ம். பேசியிருப்பா. அதுக்கே அந்த அடி பார்வதிய அடிச்சாளுங்க. வச்சு ஆ. வில்லனிக்கா இருந்த பிக் பாஸ் கேரக்டர்ஸ் யார வச்சாலுமே பார்வதி தான் வந்து கீழ இருக்கும். பார்வதி தான் டாப்பரு. கரெக்ட். அது சத்தியமா அவள பார்த்து என்ன சொல்றது? வியந்து பார்க்குறேன். நெகட்டிவ் சைட்ல. அதாங்க நம்ம நான் பாசிட்டிவா ஒருத்தவங்கள வியந்து பார்க்கறது வேற. நெகட்டிவா ஒருத்தவங்கள வியந்து பார்க்கறது இருக்குல்ல. அதுதான். நெகட்டிவ் சைடு இது. அப்பா! அதுக்கு இப்ப புருஷனா இவள இருக்கணும். வந்து யோசிச்சு என்னதான் பார்க்கணும். பிஆர் வச்சு ப்ரமோட் பண்ணாலும், ஒருத்தன் கூட ஜென்யூனா சப்போர்ட் பண்ணாம இருப்பான் இவள. கண்டிப்பா ஒருத்தனாச்சும் இருப்பான்ல. ஒரு குரூப் ம். இவள சப்போர்ட் பண்றதுக்கு. ஆமா இருக்கும் தான் போல இருக்கு. அவனுங்கள நெனச்சாதாங்க எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அவனுங்க மத்தியில தான் நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம். ம். ம். எனக்கு புரியவே இல்ல. பார்வதி எப்படிலாம் சப்போர்ட் பண்றீங்கன்ற மாரி தான் இருக்கு. இப்போ ஒருத்தன் அவன சப்போர்ட் பண்ணான்னா, அவன் அத ஜஸ்டிஃபை பண்றான். அப்ப அதே விஷயத்த அவனும் அவன் லைஃப்ல பண்ணக்கூடிய ஆளா தானே இருப்பான். ஆமா. வாய்ப்பு இருக்கு. அதுதான். இப்போ உனக்கு ரைட்டா படுதுன்னா, நீயும் அத ஃபாலோ பண்றன்னு அர்த்தம். எனக்கு இவனுக்கு சுத்தமா புரியல இவனுங்க சைக்காலஜி. இது எத பார்த்து பார்வதிய சப்போர்ட் பண்றான் அப்படின்னு. நெறைய பேர் சொல்றானுங்க பிஆர்ன்னு. ஆனா நெறைய உண்மையான அக்கவுண்ட்ஸும் நான் பார்த்துருக்கேன். நான் ஆக்சுவலா அங்க அந்த போய் மாரியே கமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் ரேஜ் பெயிட் ஆகி போய் கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். ம். யாரையும் திட்டலாம் மாட்டேன் அவ்வளவு சீக்கிரத்துல. ரொம்ப ரொம்ப ரேரா ரேஜ் பெயிட் ஆயிட்டு போய் கமெண்ட்ல திட்ட ஆரம்பிச்சிருவேன். ஆனா இந்த பார்வதி அவனா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாலும் போய் ஃபர்ஸ்ட் அவனை அடிச்சிட்டாங்க அடுத்த வேலையை நான் பார்க்க போறேன். போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு மண்டை மண்டியா அவனை திட்டிட்டு அப்புறம் தான் சாப்பிட போறது. எல்லாம் என் அன்றாட வாழ்க்கையே அப்பதான் நான் உண்டாக்குறோம். அந்த அளவுக்கு நீ டென்ஷன் ஆகுறானுங்க இந்த பார்வதி சப்போர்ட்டர்ஸ். ஆமா நானே பயங்கரமா ஒரு லெவலுக்கு மேல அடிக்ட் ஆயிட்டேன். இந்த பார்வதிக்குனாலே அந்த ஏந்தி காலைல வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைம் ஆனாலே ட்விட்டர் ஓப்பன் பண்ணி இந்த பிபி ஹேஷ்டேக் போட்டு தான் பார்ப்பேன். பார்வதி அந்த அளவுக்கு இந்த சப்போர்ட்டர்ஸ் மாரி அடிக்ட் ஆயிட்டேன். வண்ட வண்டியா ஏதாச்சும் கேட்டுட்டு போய் தூங்கிறது தானே. ஆமா பார்வதி யாராவது திட்டி வச்சிருப்பாய்ங்க. அத பார்த்தா தான் சாட்டிஸ்ஃபைடே ஆகும். என்னமோ தெர்ல. அப்படி எபிசோட்ஸ பார்த்து பார்வதிய அடிச்சு சாட்டிஸ்ஃபை ஆன எபிசோட்ஸ பத்தி வந்து பேசுங்க. பார்வதி அது நெறைய இருக்கே. எல்லா எபிசோடும் விஜே சாதாரண பண்ணிட்டு இருந்தா. எல்லா எபிசோடும் செருப்படி வாங்கியிருக்கா அப்ப அவ. ஓகே, ஓகே. என்னது? என்னது? புரியல, புரியல. அதான் எல்லா எபிசோடும் செருப்படி வாங்கியிருக்காங்க. ஆமா. என்ன சொல்றது அது? வேலை செய்யலன்னு சொல்லி திட்டுவாங்க. அது வேலை செய்யணும்னா அதுக்கு என்னதான் வலிக்குமோ தெர்ல. அவளுக்கு வெட்டியா தான் என்னன்னாங்க, இருக்காங்க. அவ அவ வந்து நீ சொல்லி நான் என்ன பண்றது? அந்த மாரி. ம். புரியுதா? வேலை செய்யறதுக்கு ரொம்ப மலப்புப்படுது. ம். வெட்டியா தான் இருக்கீங்க. போர் அடிக்கும். வேலையாவது செய்யலாமே! இப்ப அப்படிதான் அவ வந்து எனக்கெல்லாம் தோணும். அவ எப்படினாங்க இப்போ இப்போ வந்து தொடப்பத்த குடுத்து இந்த ரூம பெருக்கிடுன்னு சொன்னா, இப்போ நீ சொல்லி நான் பண்ணக்கூடாது. நீ சொல்ட்டல்ல கிளம்பு நான் தோணும்போது பண்ணிக்கிறேன். தோணும்போது பண்ணா தான் ம். நான் கண்ட்ரோல்ல இருக்கேன். நீ சொன்ன உடனே பண்ணா நான் உனக்கு வேலைக்காரியா? அந்த மாரி ம். ஆட்டிட்யூட்ங்க உங்களுக்கு. ஆனா பாத்திரம் விளக்குறதுக்கு அவ்ளோ அழுவோம். அப்புறம் இந்த பசங்க எல்லாத்துக்கும். ம். அதான் 70 நாள் ஆச்சு விஜேஸும் கெஞ்சுறான். 70 நாள் ஆச்சு இன்னமும் நீங்க திருந்துறேன், திருந்துறேன்.
இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அவங்க விட்டா அவன் விஜய் சேதுபதி நம்பிக்கையே போயிடுச்சு. இவ்வளவு வேலை செய்ய வைக்க முடியாது, நம்ம வேணா வேற வேலை பாத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டேன் ஒரு பாயிண்ட்ல. அந்தாலுமே எதுவும் நடிக்கிறதே இல்லையா? அவன் முன்னாடியே இந்த ஒழுங்கு காட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குமே பாரு. பாரு 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 வேணாம் பாரு, என் முன்னாடி எல்லாம் பண்ணக்கூடாது பாரு. அவன்தான் நெக்ஸ்ட் அவ நெக்ஸ்ட் வீக்கே திரும்பி அதே பண்ணுவா அவ. எக்ஸ்பிரஷன் குயின். சரி அது ஐயோ, வந்து பார்த்தாலே இருக்குடா அவங்க. அது எனக்கு வந்து ரொம்ப அந்த ஒரு என்னோட ஆத்மா ஆத்மாவே திருப்தி அடைகிற அளவுக்கு ரொம்ப ஒரு எபிசோட்னா சபரி வெர்சஸ் பார்வதி ஒரு கேம் பிளே நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஐயோ ஐயோ, நான் ஒரு வந்து இதுவே சீரியஸா தோணவே இல்ல. நான் வந்து அந்த நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருந்தேங்க. தூக்கமே வரல. இந்த சிவகார்த்திகேயன் எதிர்நீச்சல் படத்துல பரண்டு பரண்டு படுப்பானே, இந்த மாதிரி உட்கார்ந்து படுத்துன்னு இருக்கேனா, செம ஹாப்பி ஆயிடுச்சு. ஆனா நம்ம வந்து வயலன்ஸ சப்போர்ட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் அது நல்லா இருந்துச்சு. நானுமே யோசிச்சேன். இல்ல ஒரு பொண்ணு அடிபட்டு கிடக்கு. நம்ம என்ன இப்படி சந்தோஷப்படுறோம்? நம்ம ஒரு மாரி ரொம்ப டாக்ஸிக்கா மாறிட்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சேன். ஆனா அந்த கமெண்ட்ஸ் எப்படி போட்டிருந்தாய்ங்க. ஒரு அடிபட்டுருக்கு. அத பார்த்து எப்புட்றா உங்களால சிரிக்க முடியுது அப்படின்னு போட்டிருந்தாய்ங்க. அது கொஞ்சம் ஹிட் ஆச்சு எனக்கு. நான் வந்து போய் சொல்லியிருப்பேன், ஆமாண்டா சிரிப்பா தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். சீரியஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த எபிசோட. அது ஆனா சும்மா இல்ல. உண்மை என்னன்னா, இன்டென்ஷனலா சபரி அடிக்கல அவ கண்ணுல. அது வந்து ஆக்சிடென்ட்ல ஆமா. தான் பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவன் தள்ளி ம். விட்டதுல இன்டென்ஷனலா தான் தள்ளி விட்டான், பார்வதிய ஃபோர்ஸா தள்ளி விட்டதெல்லாம். ஏன்னா அதுவும் தள்ளி விட்டுச்சு. அப்ப அவன் என்ன பண்றது? அந்த கேம் நீங்க கவனிச்சீங்களா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ம், ம். ஒரு ட்ரையாங்கிள் ம், மாதிரி வரைஞ்சு வச்சுட்டு, ம். அந்த ட்ரையாங்கிள்குள்ள போகக்கூடாது, வெளியிலேயே சுத்தி சுத்தி ஓடி அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த இது எடுக்கணும், பாட்டில். ம், ம், ம். இந்த இந்த பார்வதி வந்து கேமும் ஒழுங்கா ஆடாது. ஆமா. ஒரு ரூல்ஸ வாட்டி கூட பிரேக் காலே பண்ணிட்டு ஆவல. அக்செப்ட் பண்ணிக்காது. ஆமா. ஓகேவா? ஆல்ரெடி ரீகேம் வச்சு திரும்பி அந்த இது ட்ரையாங்கிள்குள்ள கால வச்சிருச்சு. அப்பயே சொல்லிட்டாங்க நீ ம். டிஸ்குவாலிஃபைடு. ம், ம். டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லியும் பரவாயில்ல, நான் போய் சபரியை டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போகுது. டிஸ்குவாலிஃபை ஆமா. பண்றதுக்கு எதுக்கு போய் சபரியை டிஸ்டர்ப் பண்ணுவ? நீ அவள்தான் கேம்லயே இல்ல நீங்க. நீ அதான். வந்து நீ எதுவும் பண்ணக்கூடாது, போய் ஓரம் இல்லைன்னு தான் சொல்லிருக்கணும். அப்புறம் நான் போய் டிஸ்டர்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் கண்ணுல நல்லா வாங்கிக்கிச்சு. கண்ணுல ஒரு மெகந்திய வாங்கிட்டு வந்துச்சு அது. அவன் நல்லா ஒரு வாட்டி இருந்துச்சு. விளையாட்டுக்கு எட்டியிருப்பான். அது பார்த்தீங்களா? அதுவும் சாட்டிஸ்ஃபைடா அவங்க இருந்துச்சு. அதுவும் நல்ல அதுக்காகவே சபரிக்கு ஓட்டு போடலான்ற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைட். ஆனா அது லைட்டா தான் எட்டி முடிச்சிருப்பான். இவன் தான் ஓவர் ரியாக்ட் பண்ணி போய் ஆமா. வெயிட்டேஜ்லாம் வந்துருப்பா இவன். ஆமா. வேணும்னு இந்த மாரி தான் இருந்துச்சு. ஆமா. அதுக்காகவே சபரி சப்போர்ட் பண்ணலாம் தான். 2 தான் ரொம்ப இதுவா இருந்துச்சு. ரெட் கார்டு குடுத்தது கூட எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி வரல. ஏதாச்சும் பண்ணுங்கடா அவள அப்படின்னு போறதுதான் ம். என்னாச்சு. ஐயா அந்த ஒரு நிமிஷங்க ஐயா. ஒரு நிமிஷம். ஓகே. ஹலோ? ஹலோ? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. கேக்குதா? சாரிங்க ஐயா. சொல்லுங்க, பரவாயில்ல பரவாயில்ல. அது இங்க பூனை வந்து பாத்திரத்த ஒட்டிட்டு இருந்தது. அத தொரத்திட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகே. ம். பேசிட்டு இருந்தோம் மறந்துட்டேன். ஆமால. ம். பார்வதி இவன் மட்டும் தான் கேட்கிருந்தோம். ஆ இந்த பார்வதி இந்த வேலை செய்றது. ஆமா ஆமா. ம். இல்ல அது இல்ல, வேலை சபரி செய்யலன்னா ஆச்சு தெரியும். சபரி ஆச்சு சபரி ஆச்சு. என்னது? சபரி போட்டு பொழந்தானே அது. ஆமா. சபரி பொழந்தது. அப்புறம் வேற பண்ணது ரேஜ் பைட் எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணுமே. ஐயோ ஆமாங்க, அது விட்டோம் பாருங்க. ம். உட்கார்ந்து நல்லா இந்த கிழவிங்க திண்ணையில உட்கார்ந்துட்டு பேசும் பாருங்களேன், புறம் ஆமா. பேசுவாங்களே, அந்த ம், மாதிரி ம், ம். உட்கார்ந்துட்டு வாரம் வாரம் உட்கார்ந்து யார் யாரெல்லாம் டாக்ஸிக்கு, யார் யாரெல்லாம் மேனிபுலேட், யார் யாரெல்லாம் மேனிபுலேட் பண்றாங்க, இந்த அம்மா உட்கார்ந்து ரேங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரேங்க் 1 2ன்னு யார் யாரெல்லாம் ஃபேக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஒரு பக்கா ஹிப்போக்ரஸி இருக்கா, ஹிப்போக்ரஸி இருக்கு. டாக்ஸிசிட்டி இருக்கா, டாக்ஸிசிட்டி இருக்கு. இது ம். வன்மம் இருக்கா, எல்லாமே டிக் பண்ணலாம் அந்த அந்த பொம்பளைக்கு. எல்லாத்தையும் ஆமா. வச்சுட்டு ஒரு ஆளுநாளா இருக்கு அந்த பொம்பளை. கம்ருவே சொல்லியிருப்பான். நீ ஒரு வில்லனிக் கேரக்டர் அப்டின்ட்டு. ஆமா. வில்லனிக் கேரக்டர்ன்னு தெரிஞ்சு போய் அரிப்புக்காக உட்கார்ந்து பழகி லைஃப்ப தொலைச்சுட்டான் இப்போ. அதான். ரொம்ப அப்புறம் கமருதீன கவலையா தான் இருக்கு. தூக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க சீரியல்ல இருந்து. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆமா. அது சீரியல்ல அவன் ஃபாரின் போற மாரி வச்சிருந்தாங்கய்யா. ஆமாங்கய்யா. ஆனா ரிட்டர்ன் வந்துருவான்னு தான் இருந்துச்சு. இப்போ தெரியல. இதுக்கப்புறம் ஆமா. கொன்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாரின்ல வச்சு குமரன. ஆமா. என்ன கேட்டா அந்த கேரக்டர் கொன்றது நல்லது.
ஏன்னா 4 பொண்ணுங்க மாறி இருக்கு. இவன் வந்தா இன்னும் எத்தன பொண்ணுங்க மாறும்னு தெரியல. ஏன்னா புரியல. ஏத்தி இல்ல உண்மையா 4 தூக்கிட்டாங்களா? பொண்ணுங்க மாறிடுச்சு. உண்மையாவே தூக்கிட்டாங்களா அவன சீரியல்ல அப்படி இருந்து? ஒரு நியூஸ் வருது. அது உண்மையான்னு தெரியல. இப்போ ரெட் கார்டு கொடுத்தா பேமெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி பாத்தீங்களா ஏதாச்சும்? அது உண்டுங்களா ஐயா? பேமெண்ட்லாம் வேண்டாம். அது எப்படி பேமெண்ட் இவ்வளோ நாள் அவங்கள வச்சு மில்க் பண்ணிட்டு பேமெண்ட் இல்லாம இது அனுப்புவாங்க? ஹெல்ப் பண்ணிட்டு அது கூட பரவாயில்ல. ஆனா இப்போ ஷோஸ்ல கலந்துக்க கூடாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர முடியாது திருப்பி. ஆமா. அந்த செலிப்ரேஷனுக்குலாம் கூப்பிட மாட்டாங்க. ஆமா. அப்புறம் ஃபைனலுக்கு கூப்பிட மாட்டாங்க. ம். இது மத்த ஷோஸ்க்கு கூப்பிடுவாங்களா? மத்த இப்போ ஷோஸ்க்கு அந்த சவுண்ட் மியூசிக் பார்ட்டி அது அந்த அதுவுமே பிரியங்கா host பண்ற shows. அவாய்ட் பண்ணுவாங்கன்னு தான் நெனைக்கிறேன். பிகாஸ் அப்படியா? இதுக்கு முன்னாடி ரெட் கார்ட் குடுத்தவங்க யாரையும் திருப்பி வேற ஷோஸ்க்கு கூட கூப்பிட்டதே இல்ல. ரெட் கார்டு ஆமா. ஹிஸ்டரி. அப்படிதான் தோணுது. அவங்களுக்கும் ஒரு மாரி ஆக்வர்டா இருக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அது கிடையாது. ஏங்க அதெல்லாம் ஆக்வர்ட்னா என்ன கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்க 2 பேரும். அது வேணா உண்மதான். அதுவும் இல்லாம இது எனக்கு ம். தெரிஞ்சு அதான் பிக் பாஸ் வரலாற்றிலேயே அதுவும் தமிழ் பிக் பாஸ் வரலாற்றிலேயே ரெட் கார்டு வாங்க முதல் பெண் இரும்பு பெண்மணி நம்ம பார்வதி தான். தெரியும்ல? ஆமா. அதே மாரி இன்னொரு ரிவ்யூல சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஃபேமிலிலாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் ரெட் கார்டு வாங்குனது இதுங்க தான். ஏன்னா ஃபேமிலிலாம் வந்து போனதுக்கப்புறம் தான் மனம் திருந்துவாங்க. கொஞ்சம் கேம் வந்து இன்னும் வந்திருந்து தெளிவா விளையாடுவாங்க. ம். இந்த துணிவே சக்தின்னு பாட்டுலாம் பாடிட்டு, இது அத போட்டு ஓட்டு துணிவே ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்காங்க. சக்தி. எங்க ஏங்க அம்மாவும் அவங்க சேர்த்து அடி வாங்குச்சு. அது எனக்கு புரியல. அந்த அப்பா எதுக்கு உள்ள வந்துச்சு? அதான் தெரியல. அந்த 24 ஹவர்ஸ் போய் அந்த குழந்தைங்களுக்காவது குடுத்துருந்துருக்கலாம். அவங்க அம்மா கூட சாண்ட்ரா அது என்னதான் டாக்ஸிக்னாலும் அது ஒரு அம்மா. அந்த குழந்தைங்களாவது பாவம் இருந்துட்டு போயிருக்கும். ஆனா இது உண்மையாவே அந்த குடுத்து குழந்தைங்க வேஸ்ட். செம்ம கியூட்டுங்க 2 குழந்தைங்களும். ஆமா. அவங்க செம்ம அம்மாவ கியூட்டா ரொம்ப இருக்கும். மிஸ் பண்ணுதுங்க. ஆமா. அத அதுங்க விட்டுட்டு இந்த அழுதப்பலாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா. அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். பீடையோட அம்மாவ கூப்பிட்டு அம்மா வந்து பெரிய சம்பவம் ம். பண்ணும். டிஆர்பி எகிற போகுதுன்னு நெனச்சாங்க போல. பார்த்தா அது ம். பார்வதி அம்மாலாம் வேற எப்படி இருக்கும்? பார்வதி மாரி தான் இருக்கு அதுவும். இப்ப தெரியுது பார்வதிக்கு எங்கேருந்து இந்த டாக்ஸிசிட்டிலாம் வந்துச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. 4 இழுப்பு வந்து இழுத்திருந்தா அது இப்படி பண்ணியிருந்திருக்குமா? அந்த பார்வதி ரெட் கார்ட் வாங்குனதுக்கு அவங்க அம்மாவும் ஒரு காரணம். முக்கிய காரணம். அப்புறம் நம்ம பூத்தன் தெரியும்ல? ஆமா. அது ஒரு லூசு. ஆனா ஒரு நண்பனா நல்லா என்ன செஞ்சிருக்கான். உன்னால என்ன பண்ண இந்த முடியுமோ அத பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லி அந்த நம்ம சந்தானத்த கர்மம் போட்டு ஜீவா டார்ச்சர் பண்ணுவார்ல, ம். அந்த மாரி இவன் பண்ணி விட்டு போயிட்டான். கமருதீன பாருங்களேன். லைக் ஃப்ரெண்ட்ஷிப்பும் சூஸ் பண்ணது இருக்கிற டாக்ஸிக்கான ஆள் தான் ஃப்ரெண்டா வச்சிருக்கான். ஆமா. டாக்ஸிக்கான ஆள லவ்வரா கூப்பிடுறான். இவன் என்னங்க அவன்? என்ன எனக்கு புரியவே இல்லைங்க. என்ன இப்படி மட்டமான டேஸ்ட். அவன் வந்து சொன்னா பாருங்க இந்த பூத்தனு. ம். ஏதோ சொன்னனே. அருணாக்கு பார்வதியே நம்பிட்டு போயிடலாம் போலன்னா. அங்க ஆரம்பிச்சது ஆமா, ஆமா, கமருதீனுக்கு. சிம்ம ராசி சனி. அங்க இருந்து ரெக்கார்ட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுச்சு. ஆமா. அதான் என்ன ஆங்கிள்ல இப்படி சொன்னா, அததான் அவன் புடிச்சுக்கிட்டான் போல இருக்கு. ஓகே பார்வதி கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. அது வேற இல்லாம இங்க 2 பேரு ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பரா வெளில இருக்கு. யாரு கானா வினோத் கமருதீன். ம், ம், ம். அது எனக்கு தெரிஞ்சு அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் கானா வினோத்தும் இந்த பார்வதி கூட கொஞ்ச நாள் சுத்தி இருந்தான்னு நினைக்கிறேன். ம். ஹலோ? கேக்குதா? கேக்குது, கேக்குது. அதுதான் ஐயா. ம். ஒரு சின்ன பாஸ் வந்தா கூட மறந்து போயிருது. திரும்பி பூனை வந்துருச்சா? என்னங்க ஐயா? திரும்பி பூனை வந்துருச்சா? இல்ல. எப்பயாவது தொரத்தி விட்டு வந்தேன். இந்த பூனை ரொம்ப டார்ச்சருங்கய்யா எங்க வீட்ல. வந்து கவர்லாம் தட்டி விட்டு போயிடுச்சு. இப்ப அது பின்னாடி தான் ஓடிட்டு இருந்தேன். வளர்க்குறீங்களா? வளர்க்கல. இங்க இங்க எலி தொல்ல. அந்த எலிய பிடிக்க வந்து பாலு எல்லாத்தையும் தட்டி விட்டு போயிரும். அதோடயே நைட்லாம் போராட்டமா இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ ம். கம்மு மாமா மேல வன்மத்தை இறக்கியாச்சு. ம், ம், ம். ஹானரபிள் மென்ஷன் பூத்தன் நண்பர். ஆ. பார்வதியோட அன்புக்குரிய அம்மா. ம். அவங்க பிரதர்லாம் இருக்காங்களாமே, அவங்க வரலையாமே? ஆமாங்க. ஆமா. ம். பார்வதி வந்த உடனே கேட்டிருப்பா உங்க அம்மா கிட்ட. அண்ணா வரலையா? அண்ணா நீலான்னு. அவ ஒரு மாரி ம். சிரிச்சிருப்பா. துணிவு சக்தி சாங்க்கு முன்னாடி சிரிச்சிருப்பா. ரைட். வந்து இவ்ளோ தூரம் அப்பயாச்சும் பார்வதி சென்ஸ் பண்ணிருக்க வேணாமா? இது ஏதோ சம்திங் ராங்னு. அதான். அவங்க அம்மாவ இவ்ளோ தூரம் வந்து விட்டுட்டு உள்ள வராம போயிருக்காங்க. அதுதான். அதுவும் இல்லாம ஜான்சி ராணியாமே பார்வதி தான். அம்மா சொல்லுங்க. ஜான்சி ஜான்சி ராணி தெரிஞ்சுன்னு வைங்களேன், வாழ எடுத்து மடக்ஸ்லயே விட்டுரும். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆவாங்க.
விடுங்க. அந்த வாய் சொல்லில் வீரர்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாய் தான். மத்தபடி அது ஒண்ணுமே குரலை எவ்ளோ கேட்டாலே டென்ஷன் ஆகுதுங்க. ஒருத்தவங்க குரல் கேட்டா எப்படிங்க டென்ஷன் ஆகும்? அதான். அதுவும் இல்லாம அது ஆன்னு கத்துற ஒரு குரலு. குரலு. ஆமா. ம். அதுவும் அது பேசும்போது ஒரு ஒரு மேனரிசம் பண்ண ஒரு மாரி பண்ணி பேசும் பாருங்களேன். ஒரு மாரி அழுத்தி ம். பேசும். ரொம்ப உங்களுக்கு அந்த டாமினேட்டிங்கா மாரி. இருக்கும். அத பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுங்க. அது சாஃப்ட்டாவே பேசாது. ஒரு மாரி அது வந்து சாஃப்ட்டா பேசுனது எனக்கு தெரிஞ்சு கமருதீன் கிட்ட. அது சாஃப்ட்டா பேசுனதே ஆ இதுதான். நல்லா சால்ட் பேப்பர் எடுத்து கமருதீன் காதுல சார். தேய்ச்ச மாரி தான் இருந்துச்சு. சாஃப்ட்டா பேசுனது. ம், ம். புரியல. அது வந்து தெரியல. இது எப்படி அவன் லவ் பண்ணா, அது எப்படி லவ்வே இல்ல ஃபர்ஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். ஒரு அது என்னன்னே புரியல. ஆல்ரெடி இந்த ஜென்ஸி டெர்ம்லாம் புரியாம சுத்திட்டு இருக்கோம். சிச்சுவேஷன்ஷிப்பு, பிளாட்டோனிக் லவ்வு, இந்த அதான் இவ பிபிஏ. அரோரா சொல்லும்போது தான் தெரியும். பிளாட்டோனிக் லவ்ன்னு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. ஆமா. அந்த துஷாருக்கும் எனக்கு ஒரு இது பிளாட்டோனிக் லவ் அது. அது வந்து இது ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாட்டான். ஐ மீன் என்ன சொல்றது? ஆ சும்மா பிசிக்கல் டச் பேசி இல்லாம இல்ல ஆமா, ரிலேஷன்ஷிப்ல. ஆமா. அதுதான் வந்து பிளாட்டோனிக்கா. அப்புறம் எதுக்கு அதுகிட்ட டபுள் மீனிங்ல பேசிட்டு இருந்துச்சுன்னு தெரியல அவன்கிட்ட. அதான் பிசிக்கல் டச் இல்ல. அப்புறம் எதுக்கு வந்து நீ அத பத்தி பேசுற? ஃபுல் பிசிக்கல். ம். அவங்க இப்போ இவங்க வந்து குளோஸா இருக்காங்க. லவ் பண்றாங்கலாம் பிரச்சனையே இல்லங்க. ஆனா அத வந்து எப்படி சொல்றது? ம். ஃபர்ஸ்ட் அந்த ஷோல வந்து அப்படி பண்ணலாமான்னு ஒண்ணு இருக்கு. பட் அத கரெக்ட்டா? வச்சு தான் இவங்க பில்ட் ஆமா. பண்றாங்க. அத வச்சு தான் இவனுங்க மில்க் பண்றானுங்க. இருந்தாலும் ஏன்னா ஒரு எப்படி எல்லா சொல்றது? ம். ம். எல்லா சீசன்லயும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. ஆனா உண்மைங்க லவ் ஸ்டோரிக்காக பாக்குறாங்களா? இல்ல அது அந்த நேரத்து ஒரு ஹைப் அவ்வளோதான். எனக்கு இது அத இது யாரும் இது ரொம்ப மாரி பெருசுபடுத்துறதும் இல்ல. லவ் கன்டென்ட் பண்ணாலே எனக்கு டென்ஷன் ஆகுங்க. போர் அடிக்கும். இப்போ அவனுக்கு என்ன இப்போ ஒரு 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 வாரத்துல யார் மேலயாச்சும் லவ் வருமா? நியாயமா இருக்கு அதெல்லாம். எனக்கு என்ன தோணும்னா, அங்க அந்த சூழல் இருக்கிறது அங்க அந்த நீ விடிஞ்சா எந்திச்சா அந்த 15 பேர தான் திருப்பி திருப்பி பார்க்கணும். ஃபோன் கிடையாது. வெளி உலகத்தையே பார்க்க முடியாதுங்கும்போது, நேச்சராவே அது அவங்க யார் மேலயும் ஒரு ஃபீலிங் வந்துட்டோ அப்படின்னு எனக்கு தோணுது. கரெக்ட்டுங்க. வரும். தப்பில்ல. ஆனா ம். அட்லீஸ்ட் ஒரு டைம் எடுக்கும்ல. அட்லீஸ்ட் 1 மாசமாச்சும் டைம் வச்சுக்கலாம்ல. 1 வாரத்துல வருதுங்க இங்க. அதுதான். அவங்க யாருன்னு அது தெரியாது. அவங்க கேமராக்காக பண்றாங்களா என்னன்னும் தெரியல. பட் ஆனா, அந்த வீடு வந்து அவங்கள ஒரு மாரி ரொம்ப என்ன சொல்றது? அந்த கேமே வந்து ஒரு பைத்தியமாக்குது அவங்கள. நல்லா பார்க்க அது முடியுது. உண்மதான். அந்த நிஷா கூட ஒரு வாட்டி சொன்னாங்க. அந்த பிக் பாஸ் வீட்டுல. ஐ சாரிப்பா. அந்த இது பார்த்தீங்களா? இல்லங்க பாக்கல என்னது? இது அர்ச்சனா, அன்பு அன்பு கேங். ஓகே. அன்பு ஜெயிக்கும்னு நம்புறியா? ஆமாமா. ஆ அந்த சீசன். அது சொன்னுச்சு எண்ட் ஒரு ஆஃப் வாட்டி. த இயர். ஆ. அந்த இது அது நிஷாவுக்கும் போயிட்டு வெளில வரும்போது பயங்கர ஹேட்ரட் இருந்தது. அப்ப அது ஆமாமா. சொன்னுச்சு இந்த மாரி, "எனக்கு எங்க பார்த்தா என்னால தாங்கிக்கவே முடியல. நான் வந்து இந்த மாரி ஹாஸ்பிட்டல்லாம் போனேன்." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சைக்காலஜிக்கலா அவ்ளோ அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அந்த கண்டஸ்டன்ட்ஸ். நெறைய பேர் சொன்னது என்னன்னா, பிக் பாஸ் போயிட்டு வந்து தெரப்பி போயிருக்காங்க. ஆமாங்க. அது கண்டிப்பா இருக்கும். அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். டிவி இல்ல, ஆமா. ஃபோன் நெறைய இல்ல. பேர் போயிருக்காங்க. ஆனா டிவி இல்ல, ஃபோன் யாரால இவ்ளோ என்னது என்னது புரியல ம். புரியல. அதான் டிவி இல்ல, ஃபோன் இல்ல. ம், ம். பேசுறதுக்கு பேசணும்னு நெனைக்கிற ஆளுங்களும் டாக்ஸிக்கா இருக்காங்கன்னா, அப்ப யோசிச்சு பாருங்க. 100 நாள் இருந்தா ஒரு ம். மாரி ஆயிருவோம்னு நெனைக்கிறேன். ஆமா. வெளில வந்தாலும் அவ்ளோ ஹேட்ரடு. அது வேற ஒரு பக்கம். அதுல அப்பா இன்னும் ரொம்ப எனக்கு உடைஞ்சு போயிருவாங்க. பார்வதி கிடைக்காத ஏட்டடா சொல்லுங்க. ஐயோ! அது மனுஷ பிறவியே கிடையாது. அது அது வேற. வந்து இது நான் நார்மல் மனுஷங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன். பார்வதி, திவாகர்லாம் நீ ஹேட் பண்ணு, லவ் பண்ணு. நான் இப்படிதான்டா இருப்பேன். அந்த அதான் கேட்டகரி. கல்லு மாரி நிக்குதுங்க அதுங்கலாம். இது நார்மல் மனுஷங்க. பாவம் அவங்க என்ன சொல்றது? ஒரு ஷோக்காக அவங்க மென்டல் ஹெல்த்தையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் போறாங்க. எனக்கு ஆமாங்க. பாவமாவும் இருக்கும் அவங்களலாம் பார்த்தா. எப்படி நம்மளால ஒரு சின்னதா யாராவது பைக்ல போறோம். போகும்போது ஏதோ திட்டிர்றான். ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு ம். மைண்ட்ல ஓடுது. அப்படிங்கும்போது திட்டிக்கிட்டே இருக்காய்ங்க. 100 நாளு. யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டு எப்படிங்க மைண்ட் தாங்கும்? சத்தியமா பைத்தியம் முடிச்சிடும். ஆரி ஒரு ஷோல கத்துனான் பார்த்தீங்களா? ஆமா. அந்த மாரி தான் மென்டல் அவன். ஹெல்த் தான். சத்தியமா அந்த காசுக்காண்டி அவங்க மென்டல் ஹெல்த்த சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட இது வந்து என்ன சொல்றது? ஒரு அப்யூஸ் மாரி தான் நான் பார்க்குறேன் இந்த ஷோவையே. இன்னொரு ஆங்கிள்ல. மென்டல் அப்யூஸ் இது. அவங்களுக்குன்னா நாங்க இந்த 2 சேவலுக்கு நடுவுல சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது. ஆமா. இந்த அவிங்களே மாரி சண்டைய மூட்டி விடுவாய்ங்களாம். அதுதான். அப்புறம் அவிங்களே வந்து அந்த சண்டைக்கு வந்து வீக்கெண்ட்ல பஞ்சாயத்து பண்ணுவாய்ங்களாம். இது. அதான் இந்த ஷோக்குன்னு ஒரு பாயிண்டே இல்லங்க.
இப்போ இது உங்களுக்கு ஆ. ஞாபகம் இருக்கா? ஜோடி ஜோடி நம்பர் 1 ஜிடிவில ஆமா. போயிட்டு இருந்தாங்க. ம், ம். அதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கிற இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா? ஜோடி நம்பர் 1 இது சிம்புக்கு எனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு போனேன் அதுவா? ஆ ஏன் இப்போ உங்களுக்கு அது ஞாபகம் வருது? அது அது பயங்கர வைரலா போச்சு. அது திருப்பி வைரல் திருப்பி ஆச்சு. டிவில காட்டிக்கிட்டே இருந்தாங்க. கரெக்ட்டா? ஜோடி ஆ. நம்பர் 1 நம்ம நெறைய பார்த்திருப்போம் அந்த டைம்ல. ஐ திங்க் நம்ம இப்ப சின்ன பசங்க அதான் அந்த டைம் ஸ்கூலோ ஏதோ அப்போ படிக்கிறாங்கன்னு அப்போ நெனைக்கிறேன். டிவி தான். பட் டிவினாலுமே அது திருப்பி திருப்பி போட்டான். அப்ப ஆ ஃபோன் இல்ல. ஏன்னா அதனால ஜோடி நம்பர் 1 நம்ம ம், பார்த்திருப்போம். டான்ஸ்லாம் பார்த்திருப்போம். எல்லாம் ஓகே. ஆனா அந்த ம், சிம்பு கோச்சுக்கிட்டு வாக் அவுட் பண்ணுவான் பாருங்க. ம், ம். அதுதான் நம்மளுக்கு இன்னும் மைண்ட்ல நிக்குது. ஏன்னா நம்ம அதுதான் எனக்கு தெரிஞ்சு அப்பதான் டிஆர்பி எகிறியிருக்கும் ஜேடிவிக்கு. ஆமா, ஆமா. இதே மாரி பல ரியாலிட்டி ஷோஸ்ல இந்த மெயினா இந்த ஜட்ஜ் கோச்சின்னு போறது, கண்டஸ்டன்ட் சண்டை போட்டுன்னு போறது, ம். இதெல்லாம் நல்லா நம்ம மைண்ட்ல நிக்கும். அத உட்கார்ந்து பார்த்திருப்போம். அது ஒரு இது ஆமா. சிம்ரன் கூட இப்படி கான்ட்ரோவர்சிக்கு கோச்சிட்டு போயிருக்கு. அது பார்த்துருக்கீங்களா? இல்ல நான் அது பார்க்கல. சன் டிவியோ என்னமோ நெனைக்கிறேன். அதுதான் ஜட்ஜு. ம். ஹோஸ்ட் வந்து விஜய். இந்த விஜயா? ப விஜய் மீன்ஸ் ஹோஸ்ட் பேரு விஜய். நம்ம நம்ம அனில் ஐயா இல்ல. அண்ணனுக்கு தான் பேச வராது. எப்படி ஹோஸ்ட் ஆனாப்ல அது ஓகே. அ அதான் அவன் ஏதோ சொல்ட்டான்னு சொல்லிட்டு, அது மேடையிலே சண்டை போட்டு போணுச்சு. ஹோஸ்ட் கிட்ட போய் சிம்ரனு. அதுவும் திருப்பி திருப்பி போட்டு காமிச்சாய்ங்க. அது ஞாபகம் இருக்கு. அதுதான். நான் இந்த ஷோ ம். எப்படி பார்க்குறேன்னா, அந்த மாரி இன்சிடென்ட்ஸ் கான்ட்ரோவர்சிஸ் ஆச்சுல்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதையே ஷோவா நடத்துனா எப்படி இருக்குமோ, அதுதான் பிக் பாஸ்ன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அதோட கரெக்ட்டு. ஷோட பாயிண்ட்டே ஒரு இதுதான். அந்த ஒரு கான்ட்ரோவர்சி கியாஸ காமிச்சு என்கேஜ் பண்றது பீப்பிள. ஆமா இது கான்செப்ட்டா போனோம்னா, இது ஒரு மட்டமான கான்செப்ட். ஆமா. மட்டமான கான்செப்ட். அதுல வந்து ஒருத்தங்கள ஏதோ இப்போ 10 பேர் புடிச்சு உள்ள போட்டா, அதுல ஒருத்தன் கோளாறா தான் இருப்பான் கண்டிப்பா. ம். அவன வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவன வில்லன் ஆகிடுறான் அவனே. பார்வதியா இருக்கட்டும் ஆமா. சரி, பாலாஜியா இருக்கட்டும் சரி, கம்ருதீனு ம். இவங்களும் ஆட்டோமேட்டிக்கா வில்லன் ஆயிடுறாங்க. ஸோ அங்க வந்து யார் எதிர்த்து பேசினாலும் அவங்க ஹீரோ ஆயிடுறாங்க இந்த ஷோல. ஆமா. அந்த ஹீரோ வில்லன் கான்செப்ட் தான் இது. ம். இது ஸோ அத யாராவது ஒருத்தர ஹீரோ ஆக்குறதுக்கு ஒருத்தர வந்து வில்லன் ஆக்குறாங்க. அவங்க வந்து நெறைய அதுவும் ஹேட்ரட சம்பாரிக்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து அளவுக்கு அதிகமான புகழ சம்பாரிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீமா இருக்கு. இப்ப அதான் பிரச்சனையே அந்த எக்ஸ்ட்ரீம் தான். ஒண்ணு ஹேட் ஜாஸ்தியா இருக்கு. இல்ல புகழ் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு மாடரேட்டே இல்ல. இப்ப அதுவும் பிரச்சனையே அதான். ஜெயிச்சு நல்ல பேர் வாங்கி புகழோட போறவனுக்குலாம் மறந்துடுறாங்க. ஆமா. போன சீசன் ஞாபகமே தான் இருக்க முத்து மாட்டேங்குது. நம்மளே ஜெயிச்சான். பாருங்க. போன ஐடிவில சீசன் தான் முத்து இருக்கு. ஜெயிச்சான். இப்போ என்ன பண்றான்? அதே மாரி எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடு வாங்கிட்டான். அப்புறம் இப்போ அந்த பட்டிமன்றத்துல பார்ட்டிசிபேட் பண்றான். அவ்வளவுதான். நம்ம அந்த ஆனா இன்னைக்கு பாரபட்சம் வரைக்கும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது ஜூலி, வனிதா, பாலாஜி, அசீமு இவங்க தான். நெகட்டிவா உள்ளவங்க தான் ஃபுல்லா ஞாபகம் இருக்காங்க. ம். அது பார்வதிய மறப்போமா நம்ப? சாவர வரைக்கும் மறக்க மாட்டோம். இல்ல பார்வதி, ஐயய்யோ! கம்முவ. மன்னிக்கவும் மறந்தாலும் பார்வதிய பார்வதிய மறக்க மாட்டோம். சான்ஸே இல்ல. இது எப்பேர்ப்பட்ட வந்து ஆளு. ஆனா கண்டிப்பா இத மில்க் பண்ணுவாய்ங்க இனிமே. ஆனா அது ஒரு பேட்டி கூட குடுக்க மாட்டேங்குது. இருப்பாங்க கண்டிப்பா. பர்சனாலிட்டிக்காகவே அவ்ளோ இது பண்ணாய்ங்க. எவன் பேட்டி எடுத்தாலும் சொல்றேன். பேட்டி எடுத்தவன் கண்டிப்பா பார்வதி முன்னாடி இன்டர்வியூல கழுவி ஊத்துனவனா தான் இருப்பான். ஏன்னா ஒருத்தன் கூட சப்போர்ட் பண்ணல பார்வதிய. ஆமா. ஆனா அது பார்வதி பேட்டி குடுச்சுன்னா அது பயங்கர வைரல் ஆகும். ஆமாங்க. நான் இந்த பேட்டி உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஆ. நான் ஃபுல்லா பார்க்கல. ம், 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 ம். இதெல்லாம் இந்த கானா வினோத் பக்கம் பேசுறது வேற. உண்மையிலே ஏன்னா கேட்கல உங்க கானா வாய்ஸ் பிரேக் ஆகுது. வினோத்க்கு பிஆர் இல்ல. அவ்வளக்கா. இருக்கா என்னன்னு தெரியல. பட் திவ்யா அளவுக்கு இல்ல. யார் இல்லன்னு தான் நெனைக்கிறேங்க நானும். ம். அவனே ஒரு வாட்டி சொல்லியிருந்தான். இந்த மாரி ஷோல. எனக்கு வீடு ம். வாடகைக்கே எனக்கு காசு இல்லாம தான் வந்தேன். நான் எங்க பிஆருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். மேபி அவன் உள்ள போனதுக்கப்புறம் யாராவது அவன் ஒய்ஃப் அப்ரோச் பண்ணி கூட பண்ணியிருக்கலாம். மேபி யாருக்கு தெரியும்? மேபி இருந்திருக்கலாம். தெரியல. ஆனா இல்லன்னு தான் நெனைக்கிறேன். ரொம்ப ஆர்கானிக்கா தான் இதாகுது கானவனுக்கு. ஆமா. இப்ப எனக்கு பிரச்சனையே அதுதான். இப்ப பிஆர் வந்து வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட் ஃபார்ம் ஆகுதே. ஒரு நார்மலான ஆள வின் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாரி. இது அந்த பிக் பாஸ் ஃபினாலேயே வந்துரும் இனிமே. ஏன்னா திவ்யாவுக்கு பிஆர் இருக்கிறது பத்தரப்பான்னு தெரியுது. திவ்யா வின் பண்ணிட்டா அது ஒரு பேட் எக்ஸாம்ல தானே போகும். இது ரொம்ப பேட் எக்ஸாம்பிள். திவ்யா வின் பண்றது. அழகா இருக்குன்னு ஒரு பக்கம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. பட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பா தப்பா போகும். வின் பண்ணப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாரி தான். திவ்யா வின் பண்றப்பயும் இப்போ அந்த மாரி இருக்கும். வின் பண்ணினால் ஒரு வேளை. அதான் என்ன ஆகும்னு தெரியல. ரைட்டுங்க. ம். சரி ரொம்ப மனசுல இருக்கிறதெல்லாம் ம். கொட்டிட்டோம். ம். முடிச்சுக்கலாமா?
ஓகே. வேற ஏதாவது ஓகே. இறுதி கருத்து? கேட்கலங்க. இறுதி கருத்து. இறுதி கருத்துலாம் ஒண்ணும் இல்லைங்க. பார்வதிய பொளக்குறோம். அலப்பற கிளப்புறோம், பார்வதிய பொளக்குறோம். இதுதாங்க இறுதி கருத்து. அவ்வளவுதான். கமருதீனா என்ன பண்றதுன்னு தெரியலங்க. அவனே ஏதாச்சும் பண்ணிப்பான். இந்த விவேக் பண்ணுவானே, "டேய் எதுவும் பண்ணாதீங்க. அவனே அவன கொன்னுப்பான். வந்துருங்கன்னு." கமருதீன் அந்த கேட்டகரி. பண்ண போறேன். ஸோ பார்வதி கமருதீன் மேல ம். எதுங்க? பார்வதி மேல இன்னும் அது மேல சீரியஸா சொல்றேன். அத நான் வியந்து பாக்குறேன். இப்போ எப்படி வியப்போட உச்சத்துல வச்சுட்டாங்க நம்மள தூக்கி. பார்வதி. எப்படி இப்படி ஒரு பொண்ணு இருக்க முடியுமா? அது இப்போ இன்னொன்னு ஒரு பிரச்சனை ஆர்த்தர் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. சொல்லணும்னு நெனச்சேன். பெரியவருக்கா பெரியாரிஸ்ட்ன்னு தான் அத சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஆமாங்க. நானும் மறந்துட்டேங்க. சொல்லணும்னு நெனச்சேன். அது சொல்லுங்க, முக்கியமா சொல்லுங்க. இத சொல்லணுங்க. இத சொல்லியே ஆகணும். நீங்க சொல்லுங்க. ம். இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி பாதி இந்த நெறைய மிசோஜினிஸ்ட்லாம் என்ன பெரியாரிஸ்ட் ஓ! நீ பெரியார் பேத்தியா? அப்ப நீ இப்படித்தான் இருப்ப. அப்படின்னு ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ பார்வதி எக்ஸாக்ட்லி. வந்து அது அவிங்க சொன்னது கரெக்ட். இது மாத்தர் சொன்னது தான். அது கரெக்ட்டுங்கிற மாரி ப்ரூவ் பண்ணிடுச்சு ஷோல. ஸோ இது வந்து பெரியாரிஸ்ட்டா இருக்கிற பொண்ணுங்களுக்கு இப்போ அது வந்து பிரச்சனையா அது பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அது அதுக்கே அது தெரியாம அது ஒரு பெரிய விஷயத்த வந்து இங்க சொசைட்டில அது பண்ணிடுச்சு. பேடா அப்படின்னு சொன்னாரு. அத பத்தி நீங்க சொல்லுங்க. கரெக்ட்டு தாங்க. அது நானும் அதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அது முற்போக்குன்ற பேர்ல அது வெளியில பண்ணது வந்து நம்மளுக்கே தெரியும். ம். புரியுதா? போல்டான இன்னைக்கு கொஸ்டின்ஸ் கேட்கிறேன்னு நியூஸ் சொல்லிட்டு, இன்அப்ராப்ரியேட்டான கொஸ்டின்ஸ் கேட்கறது. ம். புரியுதா உங்களுக்கு? இன்டர்வியூ நீங்க முன்னாடி தெரியும், பார்த்துருக்கீங்களா? தெரியும். பர்சனல் கொஸ்டின்ஸ். ஆ இப்ப பப்ளிக்கா போய் அந்த மாரி ஒரு மாரி வேற எப்படி சொல்றது? போல்டான கொஸ்டின்ஸ் வேற, இன்அப்ராப்ரியேட்டான கொஸ்டின்ஸ் வேற. அது மாரி கேட்கறது. எல்லாம் 18+. இது ஆக்சுவலா நான் சரி ஒரு கான்ட்ரோவர்சிக்கா எதுவும் பண்ணிட்டு இருக்கான்னு நெனச்சு உள்ள வந்துட்டு, அப்புறம் வந்து பரவுது இது மாரி பெரியாரிஸ்ட் லெஃப்ட் ஐடியாலஜின்னு சொல்லிட்டு. அப்ப நானே தலையில ம். டபால் டபால்னு அடிச்சுக்கினேன். இது ஆக்சுவலி கரெக்ட். இது வந்து எப்படி சொல்றது? இப்போ அதான் சிம்பிள். இப்போ எல்லா எல்லா ஏத்திஸ்டும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல எல்லா பெரியாரிஸ்டும் ம். ஒழுக்கமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லல்ல. இல்ல பட் ஆனா அவங்க பொண்ணு வந்து பெரியாரிஸ்ட்டோட கருத்துக்கள் தன்னை வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு, சில கருத்துக்கள் ம். முன்வைக்கிறாங்கும்போது, அ பார்வதி மாரி தானே நீயும். பார்வதியும் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தது. ஸோ இதுவும் இப்படிதான் போய் நிக்கும். அப்படிங்கிற மாரி போயிருதுல்ல. இப்ப அதான் பிரச்சனையே. அதுதான். இது வந்து இவனுங்க இப்ப யூசுவலா பண்ணது ஸ்டீரியோடைப் தான். இப்ப குப்பத்தாளுனாலே இப்படிதான்ற மாரி, இப்ப பார்வதி ம். ஒருத்திய வச்சு எல்லா பெரியாரிஸ்டும் ஜட்ஜ் பண்ணா, அது வந்து அவங்களோட முட்டாள்தனம் தான். நம்ம ம். வந்து அத வந்து பெருசா எடுத்துக்க வேணாம்னு தான் நெனைக்கிறேன். நம்மளே இதுல பார்வதி ஆர்த்தர் அடிச்சுன்னு தானே இருக்கோம். எந்த பெரியாரிஸ்ட் உட்கார்ந்து பார்வதிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? இதுல ஆர்த்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஆல்ரெடி டாக்ஸிக்கா போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது இது வந்து அந்த அம்மா வந்து எண்ணெய ஊத்திட்டு போயிருச்சு. ஆமா. அப்படிங்கிற இப்ப மாரி அவங்களுக்கு இது ஒரு இது மாரி கிடைச்சுச்சு. ஆமா. புரியுதா? இப்போ நார்மலா ஒரு பொண்ணு வந்து பெரியாரிஸ்டாவோ, ஏத்திஸ்டாவோ அவங்க முற்போக்கா தான் பேசினாலே வந்து கமெண்ட்ல அடிப்பாங்க. பெரியார் ஆமா. பேத்தி தப்பு தப்பா பேசுது. ம். இப்போ ஒரு ஆம்பள பேசினா கூட மேக்ஸிமம் ஒரு ம். லிமிட்டுக்கு மேல அவங்களால போ முடியாது. ஒரு ஒரு பொண்ணு பேசினா லிமிட்ட தாண்டி இறங்கி அடிக்கிறானுங்க. ம். ஆமா. ஓகேவா? அது மாரி நெறைய அது பேரு நம்ப இது ம். திராவிட கழகம் அருள்மொழி வாங்காத இதுவா? நெறைய பேர் ம். இருக்காங்கல்ல. அவங்க வாங்காத ஆமா. இதுவா? ஆனா அவங்க நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணாங்க. இது வந்து ரொம்ப பேடான எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அது வந்து இட் ஒன்ட் டிஃபைன் அஸ். அது வந்து பெரியார் ம். டிஃபைன் பண்ணாது. இது பார்வதியோட தனிப்பட்ட குணங்கள். அதனால எல்லா லெஃப்டிஸ்டும் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. ம். அதுதாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இன்னொன்னும் ஒண்ணு சொன்னீங்க. அவுட் ஆஃப் டாபிக் தான் அது. இப்ப ரீசென்ட்டா ம். அந்த ட்விட்டர்ல அந்த அந்த எக்ஸ்ல அந்த பிகினி சேஞ்ச் பண்ற மாரி ஒரு ஆப் பாத்தீங்களா? குரூப். இல்ல நான் பார்க்கல. அது என்னன்னா ஒண்ணும் இல்ல. இந்த மாரி யாராவது ரேண்டமா கேட்கலங்க. அது ஒரு ரொம்ப பொண்ணு லோவா இருக்கு. போட்டிருந்துச்சு. என்னது? வாய்ஸ் லோவா இருக்கு. இப்ப கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. அது என்னன்னா வந்து, ஒரு பொண்ணு வந்து இந்த மாரி போட்டிருந்துச்சு. அது ஃபோட்டோ போட்டு குரூப்ல டேக் பண்ணி, இந்த மாரி என்ன வந்து பிகினில மாத்து அப்டின்னோனே, அதே மாரி மாத்தி குடுத்துருச்சு. அத பாத்துக்கிட்டானுங்க. பாத்துக்கிட்டு எந்தெந்த பொண்ணு ஃபோட்டோலாம் கிடைக்குதோ, எல்லா ஃபோட்டோ கீழயும் கமெண்ட்ல சேஞ்ச் ஹர் இன்டூ பிகினி, சேஞ்ச் ஹர் இன்டூ டிரான்ஸ் பிகினி, மைக்ரோ பிகினின்னு போட்டா, அது அதே மாரி காட்டுதுங்க. இது இப்போ ஐயய்யோ! பெரிய ஒரு இஷ்யூவா போயிட்டுருக்கு. நீங்க ஓகே, பாத்தீங்களா? ஓகே. இல்லங்க நான் அது ஃபுல்லா பார்க்கல. கேள்விப்பட்டேன். ம், இது ம், இந்த ம். இல்ல இந்த இந்த விஜய் சித்து கூட மிஸ்ஸோ ஏதோ வீடியோ பத்தி போட்டான்னு பேசிட்டு நெனைக்கிறேன். இருந்தீங்கல்ல. என்னது ம். புரியல? அவன் ஏதோ இல்ல இந்த இந்த மிஸ்ஸோ வீடியோ பத்திலாம் பேசிட்டு இருந்தோம்ல, அப்ப அது ஞாபகம் வந்துச்சு. ஓகே, ஓகே, ஓகே.
தெரியல, அது பார்க்கணுங்க. அது நான் பார்க்கல. ஆனா இது தம்ப்நெயில்ஸ்லலாம் பார்த்த மாரி ஞாபகம் இருக்குது. அதான் அது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா, அவன் வக்ரத்த எப்படிலாம் கொட்டுறான் பாருங்க. அதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். ஆமா. இந்த அழகுல இந்த பார்வதி வேற வந்து விறகு எடுத்துன்னு இருக்கா. அதே மாரி நீங்க சொன்னீங்கல்ல ஒரு வாட்டி. இதுவே வந்து பையனா பிரச்சனை இல்ல. ஒரு பொண்ணு பேசினாலே பயங்கரமா ஈகோ ஹர்ட் ஆயிரும் அப்படின்ட்டு. அது அதான் ரொம்ப லிட்டரலி அதான் உண்ம. ஒரு பொண்ணு பேசினா அவனுங்க அதுக்குன்னே இறங்கி என்னென்ன வார்த்தை பேசணுமோ பேசுவானுங்க. ஆமா. சிட்டி டெம்ப்ளேட்டா ஒரு வார்த்தை இருக்கு. அத சொல்லிருவானுங்க. ம். ஆனா அது வந்து ஒரு என்ன மயிரா கூட பேசினாலும் சரி. மதிக்க போறதில்ல யாரும். அவனுங்க என்னதான் அதனால தான் கத்துனாலும், நான் கதறினாலும் கூட சொன்னேன்ல. அங்க ம், உங்க ஃபீட்பேக் கூட நான் இன்னொரு ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன்ல. ம், அது ஒரு மேல் ஐடி மாரி. நான் மேல் ஐடி சுத்தறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏதாவது சண்டை போடணும்னா அந்த ஐடியிலேருந்து தான் போய் போடுவேன். ம். ஏன்னா இந்த ஐடியிலேருந்து ஓகே. பண்ணா, அவனுங்க வந்து எடுத்தோனே வந்து அந்த டிப்பிக்கலா ஒரு வார்த்தை இருக்குல்ல, அததான் சொல்லிருவாய்ங்க. இதுவே வந்து போடுங்க. அந்த நீங்க ஐடியில அந்த பண்ணா ஐடியில இருந்தே போடுங்க. கம்ஃபர்டபுளா அவன் இப்போ சொல்லட்டும். இப்ப என்ன அவன் சொன்னா என்ன? அது அவன திரும்பி ஃபர்ஸ்ட்ல அதே எலாபரேட் வார்த்தைய பண்ணிரு கேளுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல. இவனுங்களுக்கு மேல் ஈகோ ஹர்ட் ஆகுது. அப்படின்ட்டு தான் என்ன பண்றது, ம். அதுல போய் பொளக்கறது. அதெல்லாம் ஒரு அசிங்கமா திட்டுவேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்கும். அதே வார்த்தைய நான் இந்த ஐடியில இத போட்டா பயங்கரமா உங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆயிரும். பட் ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் இந்த ஐடியில இருந்தே இனிமே சண்டை போடுறேன். சொன்னா சொல்லிட்டு போட்டும். போடுங்க. இப்ப அவன் என்ன சொன்னா என்ன இப்போ? அதுதான் கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அது இந்த ஐடினா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எனக்கு. ஒரு ஏன்னா எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த ஒரு ஃபீமேல் ஐடியில போய் சண்டை போடுறதுக்கும், மேல் ஐடியிலேருந்து சண்டை போடுறதுக்கும். ஃபீமேல் ஐடினா அவங்க ஜஸ்ட் லைக் தட் அந்த வார்த்தை எனக்கு ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. இப்ப பழகிருச்சு. இப்ப பழகிருச்சு. நானும் இப்ப நீங்க பார்த்துருக்கேன், சொல்றது நானும் கரெக்ட். பார்த்துருக்கேன். ஆ ஏங்க இது ஃபேக் ஐடி. இது பொண்ணுங்க ஃபேக் இது பசங்க வந்து பொண்ணுங்க ஃபேக் ஐடில வருவாங்க. ஆமா. ஓகேவா? பொண்ணுங்க ஃபேக் ஐடில வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்ல போய் அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இருப்பானுங்க. டேய் அவன் ஆம்பளடா சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. ஏய் பொண்ணு தான்டா இவன் சொல்லிட்டு ஜஸ்ட் போட்டோவையும் நேமையும் வச்சு மட்டுமே பொண்ணுங்களை அடிக்கிற மாதிரி வச்சுன்னு இருப்பானுங்க. அவனுக்கு வேற வேலை இல்ல. அவங்க கடந்து போயிடலாம் நம்ம. அதான் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்கரிங் பட் நீங்க சொன்னதோனே எனக்கு இப்போ கரெக்ட் இனிமே இந்த ஐடியில இருந்தே போய் திட்டுவோம் அப்படின்னு தோணுது. இனிமே அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. ஹலோ? கேக்குதா? கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓகேங்க. சரி ஆ அப்ப முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ உங்களோட ஆதங்கத்தை, விஜய் பாரு மேல இந்த வன்மத்தை, ம். காமருதீன் மேல இருந்த எல்லாத்தையும் நம்ம கொட்டிட்டோம். ஆ. ஓகே. இது வந்து ஜஸ்ட் ரொம்ப ப்ரிப்பேர்டாலாம் பேசல. ம். கேட்டிருப்பீங்க. இதுவரைக்கும் யாராவது கேட்டிருந்தாலும் ரொம்ப நன்றி. இது வரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் நிகாஸ் பாட்காஸ்ட் இது பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப்ல ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோ. ஷோவை ரேட் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி கேட்குவீங்க. இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் வேணாம், நாங்கள் அசிங்கமாக பேசுவோம் அப்பப்போ. ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணி கேட்குவீங்க. ஸோ அதுதான். சரி ஓகே. நீங்க ரேட் பண்ணீங்கன்னா தான் நெறைய பேருக்கு எங்களோடது ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பா ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது இது மறந்துட்டேனே. எப்பவுமே அவன் முடிப்பானா எனக்கு மறந்தேன். நான் உங்கள் ஓகே. ஜாங்கோ. நான் ஷூரி. ஓகே. நன்றி, வணக்கம். வணக்கம்.